ஸ்ரீ பிரகாஷ். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம். ஓம், நலமாக இருக்கின்றேன். இருந்தாலும் தொண்டையில் கொஞ்சம் ம். ஒரு தோட்ட இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் சமாளிப்போம். சரி. நன்றி. அவ்வளவு உடல் ஓகே. எங்களோடும் நம்மோடு பேச சம்மதித்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக இன்று நாங்கள் என்ன பேச போகிறோம் என்று உங்களுக்கு ஊகங்கள் இருந்திருக்கும். நிச்சயமாக தேர்தல் நிலவரங்கள் என்ன நடந்தது என்ற விடயங்களுக்கு அப்பால் தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் கொஞ்சம் அலசி ஆராயலாம் என்று நம்புகிறேன். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலிலே என்னுடன் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அல்லது ஒரு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு பேசலாம் என்று நம்புகிறேன். கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்தது. ஜனாதிபதி தேர்தலிலே அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் கணிசமான மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்பது குறைவானதாகவே இருந்தது. ஆனால் அதன் பின்னர் ஒரு 5 வார காலத்துக்குள் என்பிபி கட்சியினருக்கான இந்த அமோக வாக்குகள் என்பது எவ்வாறு இந்தளவு தூரம் பெரிதாக மக்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்குகள் வழங்குவது என்பதை விட என்பிபி கட்சிக்கு இது எப்படி சாதகமாக இவ்வளவு அலை வடக்கு கிழக்கிலே ஏற்பட்டது என்பதை தொடர்பாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்கு பிறகும் நாங்கள் அடுத்த நாள் உங்களுடைய போக்கஸ் தமிழூடாக இணைந்திருந்தோம். அப்பொழுது கூட ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். பாராளுமன்ற தேர்தல் அடுத்து வருகின்ற பொழுது என்பிபி கட்சி எப்படி தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தப் போகின்றது, எவ்வளவு பேர் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்ற ஒரு விடயமும் இதில் அலசப்பட்டது. அப்பொழுது நான் மிக தெளிவாக சொல்லி இருந்தேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அனுராகுமார திசாநாயக்கா வென்றதன் பின் அவர்களுடைய பொக்கெட்டுக்குள் அந்த லிஸ்ட் எப்போதும் தயாராக இருக்கும் என்று. ஆகவே இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. உண்மையில் அதை இங்கே சுனாமி அலை என்றும் சில பத்திரிகைகள் எழுதுகின்றார்கள். அனுராகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி எலெக்ஷனில் வென்றது அது ஒரு மகத்தான வெற்றி என்றதுக்கு அப்பால் முக்கியமாக எங்களுடைய நாடு வங்குரோத்து நிலைக்கு போய் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது என்பது எல்லா மக்களினுடைய மனங்களிலும் இருக்கு. இந்த பாதிப்புக்கு காரணகர்த்தாக்கள் அல்லது இந்த நாட்டை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் படுகொலிக்கு விட்டவர்கள் யார் என்பதையும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். அதனால்தான் பாராளுமன்றத்தை துப்புரவு செய்ய வேண்டும், சிரமதானம் செய்ய வாருங்கள் என்று பகிரங்க அழைப்பு என்பிபியால் விடப்பட்டது. இந்த கடந்த கால ஆட்சிக்காரர்கள் மிகப்பெரிய துஷ்பிரயோகங்களை செய்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக இந்த பாராளுமன்ற ஜனாதிபதியாளாக சொத்து சேர்த்ததன் ஊடாக இன்றைக்கு இலங்கை வாழ் சாதாரண மக்கள் ஏழை மக்களாக நடுத்தரவில் நிற்கின்றார்கள். அப்போ எல்லோருடைய கோபமும் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மேலெழுந்த ஒரு எண்ணம் வியாபித்திருந்தது. அதாவது முக்கியமாக சொல்ல போனால் கரைபடியாத தூய கரங்கள் அங்கு செல்ல வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த ரணில் விக்ரமசிங்கா உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி எலெக்ஷன் முடிந்த கையோடு பல மேடைகளில் பேசியிருந்தார். அனுபவஸ்தர்களை விடுங்கள், இல்லாவிட்டால் பாராளுமன்றத்தை நடத்த முடியாது என்று. மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அனுபவஸ்தர்களை விட்டால் அவர்கள் இன்னும் கொள்ளையடிப்பார்களே ஒழிய புதியவர்களை விடுவதன் ஊடாகத்தான் பாராளுமன்றத்தை துப்புரவு செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டார்கள்.
ஆகவே அந்த புதியவர்களுக்கான வரவேற்பு எல்லா இடத்திலையும் பொதுவாக இருந்தது. அதனால்தான் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது புகழ் பூத்த பெருமை மிக்க சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணாமலே போனார்கள். ஆகவே இந்த என்பிபி அலை என்றது ஜனாதிபதி எலெக்ஷன் என்பதற்கு அடுத்த கட்டமாக வந்த பாராளுமன்ற தேர்தலில் வீச்சு பெற்றது என்றால் அனுரா வெற்றி பெற்றதோடு அவர் ஜனாதிபதி ஆயிட்டார். அடுத்தது செய்ய வேண்டிய முக்கிய கடமைகளில் ஒன்று இந்த பாராளுமன்றத்தை துப்புரவு செய்ய வேண்டும் என்ற மனம் எல்லாருடைய மனங்களிலும் இருந்தது. அதனால அந்த அமோக அலை அடித்தது. உண்மையில் சிம்பிள் மெஜாரிட்டியை பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் அதிக பெரும்பான்மையை 2/3 மெஜாரிட்டியை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப இது ஒரு மக்களினுடைய, அதாவது நாங்கள் பட்ட கஷ்டங்கள், வறுமை போக வேண்டும், எங்களுடைய இலங்கை திருநாடு நல்ல நிலைக்கு வர வேண்டும், பொருளாதார ரீதியாக நாங்கள் வலுப்பெற வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய மனங்களிலும் இருக்கு. என்றால் இந்த தீவில் நாங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ வேண்டியவர்களுக்கு தேவை இந்த தீவு ஒரு சௌபாக்கியம் மிக்கதாக, ஒரு சொர்க்க பூமியாக இலங்கை இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய அபிப்பிராயம். அப்ப இந்த அபிப்பிராயத்தில் இன மதமும் அடிபட்டு போனது, கட்சிகளும் அடிபட்டு போனது, தேசியமும் அடிபட்டு போனது. சிவர் இருந்தா தானே சித்திரம். நாடு பொருளாதார ரீதியாக நிலை பெற்றாத்தான் மிச்சது எல்லாம். அதுக்கு பிறகுதான் எதுவும் நடக்கலாம். ஆகவே இது ஒரு பெரிய ஆச்சரியமிக்க விஷயம் அல்ல. இது கண்டிப்பாக நாங்கள் நினைக்கின்றது போல இதோ தேசியத்துக்கு எதிரானதாக நடந்து விட்டது, அல்லது போனால் என்பிபி வந்து இங்க கால் ஊன்றி விட்டது, அல்லது போனால் பௌத்த சிங்கள பேரினவாத கட்சிக்கு மக்கள் வாக்களித்து காட்டிவிட்டார் என்றெல்லாம் இதெல்லாம் முட்டாள்தனமான சிந்தனைகள். இன்னும் ஒரு 5 வருடத்தில் வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இது தலைகீழாக மாறும். அதாவது நாடு நிலை பெற்று சுபிச்சமான வாழ்க்கை எல்லாம் மாறிய பின்பு எங்களுடைய தேசியம் என்று பேசிக் கொள்கின்றவர்கள், அது தமிழரசு கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், இவர்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நிற்பார்கள் என்றால் எல்லாம் தலைகளாக மாறி அவற்றை பக்கம் சாயும். ஆகவே இது ஒரு நிரந்தரமான முடிவு அல்ல. இது இந்த நேரத்தில காலத்துக்கு தேவை கருதி, நாட்டின் நிலைமை கருதி, மாற்றம் விரும்பி மக்கள் செய்த ஒரு விடயம், பதில். இது நிச்சயமாக இதை நல்ல விதமாக கொண்டு போறது சறுக்குவார்கள் விட்டாலும் எங்களுடைய தேசிய கட்சிகள் முன்னணியில் வந்தால், எங்களுடைய தேசியம் பேசுகின்ற கட்சிகள், நிச்சயமாக இந்த நிலை மாறும். அவை இது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமாக நிலைமைக்கு ஏற்ப மாறுகின்ற ஒரு சூழ்நிலையில் உள்ளதுதான் இந்த நிலைமை. உண்மையில் சொல்ல போனால் இனி வரப்போகின்ற மாகாண சபையோ அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலையோ நீங்கள் நினைக்கின்ற மாதிரி இதே என்பிபி அலை வீசும் என்று சொல்வதற்கு இல்லை. அது இன்னும் ஒரு விதமாக இருக்கும். அது என்ன இருக்கு. தேர்தலும் ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டது. ஜனாதிபதி எலெக்ஷன் என்பது ஒரு விதமான அணுகுமுறை, பாராளுமன்ற தேர்தல் என்றது இன்னும் ஒரு விதமான அணுகுமுறை, உள்ளூராட்சி சபைகளும் மாகாண சபைகளும் என்பது எம்மை நாங்களே ஆளுவதற்கான அணுகுமுறை. அது வடக்கில் மாகாண சபை என்றால் அது எங்களுக்குரியது, உள்ளூராட்சி சபை என்றால் அது எங்களை நாங்களே ஆளுவதற்குரியது. ஆகவே அதில் எங்களுடைய தெரிவுகள் அல்லது எங்களுடைய கட்சிகள் அல்லது எங்களுடைய சுய குழுக்கள் வெற்றி பெறுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. இதில் அமுவ வீச்சு வடக்கு கிழக்கில் நடந்து விட்டது என்பதற்காக உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் என்பிபி கைப்பற்றும் என்று யாரும் நினைக்க தேவையில்லை. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எங்க என்னத்தை செய்ய வேண்டும் என்று. அரசியல்வாதிகள் தான், அதுவும் மிக விசேடமாக எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் குழம்பி போய் இருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் வடக்குக்கு பொருத்தமாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்போதும்
தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு அலை ஒன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அங்குள்ள இருக்கு. உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப அந்த தெரிவுகள் நடந்திருப்பதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன. கண்டிப்பா. வடக்கிலே நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு என்பிபி அலை என்பதை விட மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் இருந்த வெறுப்புணர்வு அல்லது ஒரு சமூக கோபம் என்பிபியினரை தெரிவு செய்வதற்கு மக்களை தூண்டியிருக்கிறது என்று தெரிவிக்கிறீர்கள். அது ஆனால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்திலே குறைத்திருக்கிறது. அந்த குறைப்பு என்பதற்கான காரணத்தை நாங்கள் பார்த்தால் அது ஆனால் அண்மையில் சுமந்திரன் விட்ட அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தேர்தல் மறுநாள், அதாவது தமிழரசு கட்சி என்று தனித்து நாங்கள் போட்டியிட்டு 8 சீட்டுகளை பெற்று விட்டோம் என்று பெருமையாக கூறியிருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டி போடுகின்ற பொழுது வெறும் 6 சீட் தான் தங்களுக்கு கிடைத்தது என்றும், தமிழரசு கட்சியாக போட்டி போடுகின்ற போது 8 ஆசனங்கள் கிடைத்தது என்றும் பெருமைப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே ஆற்றிக்கொண்டார்கள். அதல்ல விஷயம். உண்மையில் எங்களுடைய வடக்கை பொறுத்தவரையில் என்பிபியினுடைய அலை இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எங்களுடையது அது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த தேசியத்தை அல்லது எங்களுடைய மக்களினுடைய சுய நிர்ணய உரிமையை அல்லது போனால் எங்களுடைய மக்களினுடைய வேணவாவை அல்லது போனால் எங்கள் மண்ணினுடைய பிரச்சனைகளை அன்றாடமோ அல்லது பாராளுமன்றத்திலேயோ பேசி தீர்வு காணக்கூடிய வல்லமை மிக்க ஒரு குழு எங்கள் மக்கள் மத்தியிலிருந்து வடக்கில் இருந்து தெரிவாகி இருக்க வேண்டும் என்பதும் எல்லோருடைய அபிப்பிராயம். அதற்காகத்தான் கடைசி இறுதி நேரத்தில் பல சமூக ஆர்வலர்கள் அல்லது போனால் அரசியல் ஆய்வாளர்கள் நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை, தென்பகுதியை தவிர்த்து எந்த தமிழ் தேசிய கட்சிக்கும் வாக்களியுங்கள் என்று கடைசி நேரத்தில் சொன்னார்கள். காரணம், தமிழ் தேசிய பேசுகின்ற கட்சிகள் ஆவது ஒன்றிணைந்து பெரிய அளவில் போகட்டும் என்று. இங்கே என்ன நிலவரம் என்றால், இது எல்லாவற்றுக்கும் காரணம் தமிழரசு கட்சி. நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்துவேன். இந்த 3 ஆசனங்களையும் பெற்றிருக்க வேண்டியது தமிழரசு கட்சி. அது மாறி வந்ததுக்கு காரணம் தமிழரசு கட்சி தன்னை தானே அழித்துக் கொண்டது. சொல்லுவார்களே, தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்ட கதையாக கடந்த காலங்கள் வரலாறு முழுக்க அவர்கள் தங்களுக்குள் சண்டை பிடித்தது, தலைவரை இல்லாதொழித்தது, தற்காலிக தலைவரை பேர்ந்து அவரும் ராஜினாமா என்று ஒதுங்கி போனதும், இப்படி ஒரு என்னென்று சொல்றது, அதாவது ஒரு பாரம்பரிய கட்சி என்று சொல்லுகின்ற நாங்கள் நேசிக்கின்ற நாங்கள் விரும்புகின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி சின்ன பின்னமா போனது. எப்படி சின்ன பின்னமா போனது? சுயநலம். ஒவ்வொருவரும் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்களே ஒழிய தமிழரசு கட்சி வெல்லப்பட வேண்டும், தமிழரசு கட்சியில் இருந்து எங்களுடைய உறுப்பினர்கள் அதிக அளவில் போக வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஒவ்வொருவரும் தான் போக வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். தான் போக வேண்டும் என்று நினைத்ததற்காக தங்களுக்கு சாதகமாக காய்களை நகர்த்தினார்கள். அது திடீரென்று இன்டர்நெட் நகர்த்தின காயல்ல, இது கடந்த பல வருடங்களாக நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது விசேடமாக யாழ் மாவட்டத்தில் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நகர்த்தலின் விளைவும் அந்த நகர்த்தலை விளங்கி கொண்ட மக்களினுடைய கோபமும் தான் வடபகுதியை விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வெளிக்காட்டப்பட்டது. இவர்களுக்கு விழுக்காடு யாழ் மாவட்டத்தில்தான் கிளிநொச்சியிலையும் அதனுடைய பங்கு இருக்கின்றது. போன முறையை போல பெரிய அளவில் விருப்பு வாக்கை சிறிதன் அவர்கள் பெறவில்லை. இந்த முறை யாழ்ப்பாணத்தில் தான் அவருக்கு கூடிய அளவு கையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் 32,000 விருப்பு வாக்கை ஓரளவு தக்க வைத்திருக்கின்றார். இங்க பிரச்சனை என்னென்றால், இவர்கள், அதாவது சுமந்திரன் அணியோ என்னவோ, நான் இதையெல்லாம் பேரை குறிப்பிட்டு விரும்பவில்லை, இவர்கள் தங்களை காபாந்து பண்ணுவதற்கு தாங்கள் தொடர்ந்து பதவியில் வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும், தங்களுடைய கூஜாக்கள், அதாவது வலது இடம், இவர்களும் சீனுக்கு வர வேண்டும், அவர்களும் வெல்லப்பட வேண்டும் என்று காயலை நகர்த்தினதின் விளைவை அனுபவிக்கின்றார்கள். வினை விதைத்தால் ஸ்ரீபிரகா, இந்த தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் தெரிவு
யாழ் கிளிநொச்சி மாவட்ட வேட்பாளர் தெரிவு என்பதுதான் இங்கு தமிழரசுக் கட்சியின் வாக்குகள் இவ்வாறு பின்தங்கி போவதற்கும் மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுவதற்குமான அல்லது தாங்கள் இந்த இப்படியான விடயங்களை நிராகரிக்கிறோம் என்ற செய்தியை சொல்வதற்குமான ஒரு ஏதுநிலையாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு காரணம், அது ஒரு காரணம். அதை விட மிகுந்த காரணம், இவர்கள் போய் கோர்ட்ல நின்றது. யார் ஐயா கோர்ட்ல வழக்கு போட்டது? வேற கட்சிக்காரர் போட்டவங்களா? அரசாங்கம் போட்டதா? அல்லது பொதுமான் யாராவது வழக்கு போட்டானா தமிழரசு கட்சிக்கு எதிராக? நீங்கள் தானே ரெண்டா பிரிஞ்சு இவர் தலைவரா வந்தால் வரவிட மாட்டேன் என்று கங்கணம் கட்டி இன்னொரு பகுதியில நீங்கள் வழக்கு போடுறீர்கள். அவர் வேற ஓட்டு விட மாட்டேன் என்று இவர் இல்லாட்டி இன்னும் ஒரு பகுதியினர் வழக்கு போட தயாராக இருக்கிறார்கள். அப்ப யார் இதுல பிரச்சனை? நீங்கள் உங்களை நீங்களே அடிபட்டு, அந்த என்ன குடுப்பி சட்டை என்று சொல்வார்கள், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்களே அடிபட்டு நாசமாகி போயிருக்கிறோம். வெளியார் இதுக்குள்ள ஒரு தலையிடம் இல்லை. இந்த நீங்க சொன்ன வேட்பாளர் தெரிவை கூட சத்தி நான் சொல்லுவேன். அதிலே இப்ப நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. புதுமுகங்கள் என்று சொல்வதற்கு இங்க ஒரு காத்திரமானாக்கள் யார் இருக்கார்கள் என்று சொல்லி பார்ப்போம். சிறிதரன் சரி, அவர் போட்டபடியாத்தான் இந்த 32வது வாக்காவது கிடைச்சது தமிழரசு கட்சிக்கு என்று சொல்லலாம். சரிதானே? சுமந்திரன் இதை விட பழைய ஆக்கள் என்று சொல்வதற்கு ஒருத்தமில்லாத ஆக்களா இருந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் புது வாக்கள் என்று போடப்பட்ட, அது எங்களுடைய தென்மராட்சியினுடைய சயந்தனோ ஆனோல்டோ வடமராட்சியின் சுயிர்தனோ இவர்கள் எல்லோரும் புதுமுகங்களாக இருந்தாலும், ஆனோட்ட விடுங்க மாநகர சபையில் இருந்தவர், அதே மாதிரி சயந்தனம் மாகாண சபையில இருந்தது. பாராளுமன்ற போட்டிக்கு புதுமுகங்களாக இவர்கள் இருந்தாலும் இவர்களும் உண்மையில் கிட்டத்தட்ட ஒரு பழைய முகங்கள்லாம், இந்த பிச்சல் பிடுங்கல் பூசலுக்கு உட்பட்டவர்கள்லாம். அதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. சுமந்திரன் போட்ட இந்த 7 பேரும், ஸ்ரீதரனை தவிர 9 பேர்ல சுமந்திரன், அடுத்தது 7 பேர். இந்த 7 பேரும் சுமந்திரனுக்காகவே வாக்கு சேர்க்க போடப்பட்ட நபர்கள் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதுல உண்மையும் இருக்கு. ஏனென்றால் தென்மராட்சியினுடைய சயந்தன் சரி, வடமராட்சியில் இருக்கிற சுயிரன் சரி, ஆனோ சரி, எல்லோரும் சுமந்திரனுடைய மிகவும் நெருக்கமான ஒரு வலது இடது கரங்கள் தான். அவை அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டும் தமிழ் மக்கள் மத்தியில இருந்தது. அதாவது அவர் வெல்லுவதற்காக இவர்கள் வேலை செய்கின்றார்கள் என்று குற்றச்சாட்டும் இருந்தது. ஆனா எவ்வாறாயினும் புதுமுகங்கள் என்று சொல்வதற்கு தமிழரசு கட்சிக்குள் ஆக்கள் இல்லை. என்ற தமிழரசு கட்சி புனர் நிர்ணயம் செய்யப்படவில்லை. அங்கே புது வாக்கள் யாரும் உள்வாங்கப்படவில்லை, அல்லது புதிய தலைவர்களோ இளம் சந்ததியோ வளர்க்கப்படவில்லை. என்னென்ன அப்ப புதுமுகங்கள் வரும்? இருக்கின்ற புதுமுகங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. உண்மையான சில கீழ்கள் இருக்கின்ற புதுமுகங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. அப்ப அவர்களை போட்டிருந்தாலும் கட்சி வெற்றி பெற்றிருக்குமான்னு சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த மக்களால மிகவும் எதிர்பார்ப்போட அல்லது கோபத்தோட பார்க்கப்படுகின்ற விஷயம் இந்த கட்சி என்னுடைய உட்கட்சி பூசல். இவர்கள் தங்களுடைய தலைவரை தெரிவு செய்தது அன்றைக்கே திருந்தி இருந்தால் எல்லாம் சரியா வந்திருக்கு. திருகோணமலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் தெரிவுல இருந்து சிறிதரனை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தால் இன்றைக்கு கட்சி இன்னும் எத்தனை ஆசனங்களை பெற்றிருக்கும். என்ன செய்தீர்கள்? பொறுக்க முடியல. சிறிதரன் வந்தோன்னு பிறகுதான் சொல்றீங்க அதுக்குள்ள பொதுக்குழுக்குள்ள வந்தாக்கள் எல்லாம் வேறு ஆக்கள், இது முறைப்படி பொதுக்குழுவுக்கு வர வேண்டிய பிரதிநிதித்துவம் வரையிட மூலக்குள்ள பொதுக்குழுக்கள் சரியாக செய்யப்படையில. தலைவர் மாமசேனாதி ராஜா தன்னுடைய இஷ்டத்துக்கு 20 பேரை பூத்தி போட்டார் என்று எப்படி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சிறிதரன் முதல் பார்த்திருக்க வேண்டும். அப்படி என்றால் சரி, அது சரி என்று நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதானே தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதை நீங்கள் நல்ல விதமாக பேர்ந்து ஸ்ரீதரனை தலைவராக ஏற்று வச்சுக்கொண்டு சுமந்திரனை நல்ல ஒரு உயர்ந்த நிலையில அவரை ஒரு சர்வதேசத்தினுடைய பேச்சாளராகவோ அல்லது தீர்வு திட்டத்துக்கு ஒரு வழிகாட்டியாகவோ அவரை மேல வச்சுக்கொண்டு இந்த கட்சியோடு இருக்கலாம். சரி, இந்த வேளையில் உங்களோடு ஓடுறதுக்கு அங்க ஒரு தெரிவு இல்லை. கேள்விகளோடு மெல்பர்ன் நகர் ராஜ் அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
வணக்கம் வணக்கம் சத்யபாலன், வணக்கம் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களே, மற்ற வணக்கம் விருந்தினர். இந்த பிரகாஷ். கதைக்கிறத கொஞ்சம் வடிவா கேட்கல, நீங்கள் ஃபோனில் கதை கேட்கல, ரேடியோ நல்லா இருக்குது, ஃபோனில் நான் கதைக்க கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கு. நான் கதைக்கிறது கேட்குதா வடிவா? தெளிவாக கேட்குற பிரகாஷ், உங்களுக்கு கேட்குறதா? கொஞ்சம் விட்டு விட்டு வருது, பரவாயில்லை. பிரகாஷ் இந்த எனக்கும் விட்டு விட்டு தான் பெற மாதிரி கிடக்குது. நான் கேட்குற கேள்வி, அதாவது இப்ப நீங்கள் கடந்த 5 நிமிஷங்களாக அவர் சொன்ன விடயத்தை, பிரகாஷ் சொன்ன விடயத்தை வச்சுக்கொண்டு நான் 2 கேள்வி. அதாவது அந்த மக்கள் தமிழரசு கட்சிக்கு குறைவாக வாக்களித்தார்கள் என்பதற்கு 2 காரணம் சொல்லியிருந்தார். ஒன்று உள்கட்சி பிரச்சனை, மற்றது புது ஆட்கள் கொண்டு வரையில. அது 2 காரணத்தை இதுவரைக்கும் சொல்லியிருந்தார். இதால தான் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கல் என்று. இப்ப என்னுடைய அவதானத்தின்படி இந்த தேர்தலில் யாழ் மாவட்டத்துல ஜேவிபி என்பிபியுடைய ஒரு சூறாவளி தான் தாக்கியிருந்தது. அந்த தாக்கத்துல குறைவாக தாக்கப்பட்டது தமிழரசு கட்சி தான். அப்ப உள்வீட்டு பிரச்சனைன்னு சொன்னால் மற்ற கட்சிகள் ஏன், அதாவது தமிழரசு கட்சி மட்டும் தான் 38 விதமான வாக்கு குறைவடைந்திருக்கிறது போன தேர்தலோட ஒப்பிடும் பொழுது. ஏனைய கட்சிகள் எல்லாம் அதை விட கூடவா பாதிக்கப்பட்டது. அதாவது தமிழ் காங்கிரஸ் என்றா என்ன, சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவர் அணி என்றா என்ன, அங்கஜன் என்றா என்ன, மற்றது டக்ளஸ் என்றா என்ன, மிக பலமான அடி வாங்கியிருக்கிறார்கள். குறைந்த அடி வாங்கின தமிழரசு கட்சி. அப்ப உள்கட்சி பிரச்சனையால தான் மக்கள் அதிருப்தி அடைந்திருந்தால் அவர்கள் மற்ற கட்சிகளையும் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையே. அப்படின்னா அவர்களுக்கு சரியான முறையில ஓட்டு போட்டுட்டு தமிழரசு கட்சிக்கு குறைவான ஓட்டு போட்டிருந்தால் நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது, உங்களோட குற்றச்சாட்டுலையும் நியாயம் இருக்குது. அது தமிழரசு கட்சி பிள்ளையால தான் அவர்களுக்கு வாக்கு விளையல். ஆனால் ஒப்பீட்டை விட அவர்களுக்கு தான் குறைந்தடை விழுந்திருக்குது அந்த தேர்தல் புள்ளி விவரங்களின் அடிப்படையில். 2வது சொல்லியிருந்தீங்க புதுமுகங்களை கொண்டு வராதால இறங்கலையாண்டு. ஏனைய கட்சியெல்லாம் புதுமுகம் கொண்டு இருக்கு. அதாவது மான் கட்சி, மீன் கட்சி, மாம்பழ கட்சி, மற்றது சைக்கிள் கட்சி எல்லாம் புதுமுகங்களை கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா மக்கள் அவர்களுக்கு போட்டிருக்கணுமே. அப்ப இதுல என்ன, நீங்க ரெண்டு காரணத்துக்கும் முரணாக இருக்கிறது மக்கள் இந்த வாக்களிப்பு. இவர்கள் பழைய முகங்களை வேற 2 பேர் தான். காத்திருங்கள், அறிவழகன் நினைக்கிறார், அவரை இணைத்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் ஒரு தகவல், என்னுடைய இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப ஏதோ ட்ரபிள் கொடுத்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை எடுத்து வரக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். தொழில்நுட்பத்தில் பிரச்சனை இருப்பதாக அதாவது இன்டர்நெட் ப்ரொவைடருடைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று நம்புகிறேன். இருந்தாலும் நிகழ்ச்சி போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். ராஜ், சொல்லுங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த ரெண்டு விடயத்துக்குமான விளக்கத்தை அவர்கிட்ட மட்டும் கேட்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் மறந்திருந்தாலும் 2 விடயங்கள். அதாவது தமிழரசு கட்சியின் உள்வீட்டு பிரச்சனையால் தான் மக்கள் தமிழரசுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் ஏன் மற்ற கட்சிகள் வாக்களிக்கவில்லை, புதுமுகங்கள் கொன்றாமையில்தான் தான் வாக்களிக்கவில்லை என்றால் புதுமுகங்கள் கொண்ட மற்ற கட்சிகளுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை. அந்த ஏபி அலையாலே பாதிக்கப்பட்ட மிக குறைவான பாதிப்பு தமிழரசு கட்சியினுடைய வாக்கு குறைவுதான் மிக குறைவான பாதிப்பு. இதற்கு உடைய விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். நன்றி. நல்லது. இந்த வேளையில் அடுத்த நேயர் காத்திருக்கிறார். அறிவழகன், வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சத்யபாலன், நானும் என்னுடைய கேள்வியை சொல்லவோ? ஆமாம், சொல்லுங்க. மற்றது வணக்கம் நேயர்கள், போக்கஸ் தமிழ் நேயர்கள், வணக்கம் பிரகாஷ் நினைக்கிறேன், லைன் ஏதோ ஒன்று போட்டிருந்தீங்க. வணக்கம். அவர் சொன்ன கருத்துக்களோட எனக்கு ஒத்து போற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலால என்னுடைய ஒரு கருத்தையும் இப்ப ராஜ் கேட்ட கேள்விக்கு நான் சிந்திக்கிறேன். இப்ப மட்டக்களப்போ ஈஸ்ட்ல தமிழரசு கட்சி பெரிய வெற்றி எடுத்தது. மற்றது தமிழரசு கட்சியை கொண்டு போய் மற்ற கட்சிகளோட இதென்ற ஒப்புறதே உண்மையில தமிழரசு கட்சிக்கு இழுக்கு என்று சொன்னா, தமிழரசு கட்சி லீடிங் கட்சியா இருக்குன்றத கிளர்க்கு சொல்லிக்கிறாக்குது. அதோட பாரம்பரியமா தமிழரசு கட்சிக்கு கணக்கு போன வருஷம் எவ்வளவு 80,000 வாக்குகள் எடுத்து இந்த முறை 34,000 சொல்லணும்.
அதுக்கு மேலால வந்து இந்த சுமந்திரன் அவர்களும் ஸ்ரீதரர்களும் ஒருக்கா சொல்லுவினம் தேர்தல் முடிஞ்ச உடனே சுமந்திரம் போய் சொன்னார் நாங்கள் 2 அணி ஆனபடியால் 2 அணியில இருந்தும் செக்ரட்டரி வேணும் அது வேணும் தேர்தலுக்கிட்ட வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு அணி என்று சொல்றோம். இப்படி எல்லாம் மாறி மாறி சொல்லி கொண்டிருந்தா மக்கள் என்ன சவாரி விட ஏறி விடுங்கோண்டு நாங்கள் முதுக கொடுத்து கொண்டு இருக்கிறதோ. இதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. பிரகாஷ் அவருடைய கருத்தையும் இப்ப ராஜும் சொன்ன 2 பேரும், ராஜ் வந்து சுமந்திரனுக்கு பெரிய ஆதரவாளர், ஒரு வலது கை என்று சொல்லலாம். நான் ஆதரவா இருந்து நான் சுமந்திரன் குழப்பி அடிச்சல அறிஞ்சு ஆத்திரத்துல இருக்கிறேன். இனி பிரகாஷ்க்கு சொல்றது கேட்போம். நன்றி, வணக்கம். பிரகாஷ், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இந்த விடயங்கள்? எனக்கு அது சில உண்மையில் மன்னிக்கோடும் சிலது விட்டு விட்டுத்தான் வந்தது. பட் கொஞ்சம் விளங்கி கொண்டேன். இன்டர்நெட் ப்ராப்ளத்தால கட் பண்ணித்தான் அவர்களுடைய கேள்வியில் வந்தது. ஆனாலும் எனக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய இருக்கன்னு நினைக்கிறேன். முதலாவது அவர் கேட்டது இந்த பாதிப்பு, அதாவது இந்த என்பிபி அலையில பாதிப்பு மிக குறைவாக இருந்தது தமிழரசு கட்சி என்று சொன்னார். அது ஒரு வகையில சரியா இருக்கலாம். நான் அதை பிழை என்று சொல்லல. ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இங்க மிக பெரும்பான்மை அல்லது போனால் பலமான கட்சி, தனி கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி. அப்ப ஒரு பலமான கட்சி லேசில் அடிபட்டு போவாது. ஏன்னா அதுல இப்ப நீங்க பார்த்தா தெரியும், டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி காணாமலே போயிட்டு, அங்கஜனுடைய கட்சி காணாமலே போயிட்டுது. இப்ப சுரேஷ் பிரேமச்சந்திரனை சொல்லுவதற்கு ஒரு காரணம் இல்லை. ஏன்னா அது இப்ப வந்த என்ன சங்கு. ஆகவே வெறும் 16 வாக்குகள் அவர்களுக்கு காணாமல் போய்விட்டது. 16 வாக்கு வந்திருந்தால் ஒரு சீட் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆகவே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புது கட்சி என்றே சொல்ல வேண்டும் சங்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல அரியநேந்திரனுக்காக தேசியத்துக்காக உருவாக்கப்பட்ட சின்னத்தை இவர்கள் பிடுங்கி எடுத்துக்கொண்டார்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டும் இருக்கின்றது. மாம்பழத்தை விடுங்கோ, அது ஒரு 4-5 நாள்ல பிறந்த ஒரு சிசு. அது சிசு என்றே சொல்லி இல்லாது, அது குறை மாதத்துல பிறந்த கூட சொல்லலாம். உடனடியாக கட்சியில் இடம் கிடைக்கவில்லை என்ற உடனே எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தில் நீ தவறாசா உட்பட அதுல இருக்கின்ற அகிலன் மற்றும் எங்களுடைய சிறைச்சாலையை சேர்ந்த அந்த பெண்மணி உட்பட பல பேர் விலத்தி ஓடினார்கள். தாங்கள் ஒரு லிஸ்டை போட்டார்கள். அப்ப அந்த கட்சிகள் அடிபட்டு போனத இந்த சுறாமியில அது ஒரு விஷயமாக பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு இங்க பெற்ற பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் அதிகக்கூடிய வாக்குகளை எம்பி பெற்றிருக்கு. அடுத்ததாகத்தான் தமிழரசு கட்சி பெற்றிருக்கு 80,000 வாக்குகளை. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த முறை அது 80,000 குறைந்திருக்கின்றது. இங்கு கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக தீவிரமான பிரச்சாரம் ஒரு பக்கத்தால செய்யப்பட்டது. சுமந்திரன் பாராளுமன்றம் போய்விடக் கூடாது. இது உண்மையான ஒரு பிரச்சாரமாக இங்கு முன்னெடுக்கப்பட்டது. அப்ப சிறிதரன் மட்டும் பாராளுமன்றம் போவதற்காக அவருடைய விருப்பு வாக்குகளுக்கு மட்டும் வாக்களித்த நபர்களும் இருக்கிறார்கள், தமிழரசு கட்சிக்கும் ஏழுக்கும். அவை இது உட்கட்சி பூசல் என்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நாங்கள் இதை மூடி மறைக்கிறதுல எதுவும் இல்லை. பாருங்க, நாங்கள் இப்ப நான் தமிழரசு கட்சிக்கா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்பொழுது வெறுப்பில் தான் நான் உங்களத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த கட்சி இவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக போய்விட்டதே என்று. இதை நான் நீண்ட ஒரு பெரிய வரலாறு கதைகள் எல்லாம் நான் சொல்ல முடியும். அருந்தபாலன் சேரனுடைய காலத்திலிருந்து என்னால வரலாற்றை சொல்ல முடியும். ஏனென்றால் அருந்தபாலனோடு தென்மராட்சியில் நாங்கள் இருந்த 43,000 விருப்பு வாக்குகளை பெற்று ஒரு பெரிய மனிதன். அது தென்மராட்சி வந்து தமிழரசு கட்சியினுடைய கோட்டை. இங்க யாரும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு பெரிய ஆதரவு தளம் இது. ரவிராஜை கொண்டு வந்த பூமி இது. அப்படியான ஒரு தமிழரசு கட்சிக்குரிய பிரதேசத்தை நாங்கள் இழக்கிறோம். இன்றைக்கு ஊசிக்குத்தான் போட்டுட்டு நிக்கிறோம். இதெல்லாம் இது பேருந்து கலைக்கிறேன்னா ஊசியை பற்றி வேற, அது வேற உள்ளதுதானே. ஊசிக்குத்தானே இங்க விழுத்திருக்கு சாவச்சேரி தொகுதியில் 5,000 வாக்கு.
அதை குறைச்சுதான் மிச்சம் எல்லாம். ஆகவே இது நாங்கள் நாங்கள் இப்பொழுது சுய பரிசோதனை செய்து திருந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். முதல் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் பெற்று ஸ்ரீதரன் அவர்களை கட்சி தலைவராக இந்த கட்சியை கொண்டு நடாத்துவதற்கு முழு ஒழுங்கு முதல் செய்ய வேண்டும். அதற்கு பின்பு கட்சியில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் இந்த கட்சியை உண்மையாக நேசிக்க வேண்டும் அல்லது அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் எந்தவித தனிப்பட்ட அஜெண்டாவும் இல்லாமல் அந்த கட்சிக்காக பாடுபட வேண்டும். தான் பெற வேண்டும் இனி அல்லது நான் தான் திருப்பம் பாராளுமன்றம் பெற வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு வேலை செய்யக்கூடாது. புதியவர்கள் ஜேவிபி மாதிரி புதியவர்கள் வெளியில இருக்கிறவர்களை விட்டு விடலாம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தமிழரசு கட்சியினுடைய அதுவும் சுமந்திரனுடைய வலதுகரம் என்று சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான நபர் அதிபர் என்பிபியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முறை தமிழரசு கட்சியினுடைய அவர்களுடைய குடும்பமே தமிழரசு கட்சி. அவருடைய தகப்பனாரே வேலனையில தமிழரசு கட்சியினுடைய பிரதேச சபையில ஒரு உறுப்பினர். அவருடைய சித்தப்பா கிளிநொச்சியில தமிழரசு கட்சியினுடைய பிரதேச சபையின் ஒரு உறுப்பினர். எப்படி மாறினார்கள்? கட்சி தன்னை மாற்றி அமைச்சு முதலில் வழிபட வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் நான் நிறைய சொல்றேன்டா, இனி மாவேசை நாதிராஜாவை வித்யானந்தன் போட்டு வாங்குற மாதிரி நானும் வாங்க வேண்டும். அது பொருத்தமில்லை. இதுல எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது இவ்வளவு சூழ்நிலையில் இவ்வளவு சிக்கல்கள் வந்ததுக்கெல்லாம் மூல காரணமே அவர்தான். தலைமைத்துவம் சரியாக இருந்து கட்சியை வழிநடத்தி இருந்தால் இன்றைக்கு தமிழரசு கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்காது. இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு குறையில்லையே. இந்த பிள்ளைகளை எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இனி என்ன செய்யலாம்? உண்மையில் ஸ்ரீதரன் கட்சியை கொண்டு நடத்துவார். இளம் உறுப்பினர்களை மட்டுமல்ல, கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாரையும் அரவணைத்து ஒரு அணியில் கொண்டு செல்லக்கூடிய வல்லமை ஸ்ரீதரனுக்கு இருக்கு. சுமந்திரனை வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தீர்வு திட்டம், அரசியல் விடயங்கள் அல்லது போனால் வெளிநாட்டோடு உள்ள ஊடாட்டங்களுக்கு அவர் மிக பொருத்தமானவர். ஆனால் அவரை எப்படியாவது கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலின் முக்கிய பிரச்சனை. இல்ல, அது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த நான் முதலே சொன்னேனே, அவர் வந்துடக்கூடாது என்பதில் பல பேர் செய்தார்கள். ஏனென்றால் வந்தால் திரும்பவும் இந்த தமிழரசு கட்சிக்குள் பிரச்சனைகள் பிச்சல் கொடுங்கல்கள் உருவாகும். அதிலும் பார்க்க ஒரு பக்கத்துக்கு ஸ்ரீதரனே வந்து அவரே இந்த கட்சியை கொண்டு நடாத்தட்டும் என்ற எண்ணப்பாடு பல பேர் மத்தியில் இருந்தது. இது நான் மக்களுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன், என்ன தவறா விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆகவே இதுல எங்களுக்கும் கவலைகள் உண்டு. இந்த பெரிய ஒரு கட்சி இப்படியான ஒரு நிலைக்கு போய்விட்டது என்று நான் நினைக்கின்றேன். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றது எப்ப உடைந்ததோ அன்றையிலிருந்தே இந்த பரிதாப நிலை தோன்றிவிட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி தேசியம் சம்பந்தமாக அவர்களால் சனியோ பிழையோ ஒரு தீர்க்க தரிசனத்தோட உருவாக்கப்பட்டிருக்கு என்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கண்டிப்பாக கட்டி காத்து வழிநடத்தி கொண்டு போயிருக்க வேண்டும். இதுக்கு உண்மையில் சித்தார்த்தனோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ அல்லது எங்களுடைய டெலோ சம்பந்தமானவர்களோ யாராவது இதுக்குள்ள பிரச்சனையானவர்கள் இருக்கிறார்கள் என்று கட்சி கருதினால் அதை என்ன செய்திருக்கலாம்? அவர்களை எல்லாரையும் விட்டுட்டு புதியவர்களை ஒவ்வொரு கட்டத்திலேயும் அறிமுகப்படுத்தி இந்த கட்சியே கொண்டு வழிநடத்தி கொண்டு போயிருக்கலாம். அதுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து அவர்களை வழியில விட்டு தமிழரசு கட்சி தனியாக இப்படி நாங்கள் பிரிஞ்சு போனதுதான் எங்களுடைய பலவீனமே. அதுல அவர் நண்பர் மணிவண்ணனை பற்றி சொல்லி இருந்தார். மணிவண்ணன் உண்மையில் ஒரு வாக்கு வங்கி. மணிவண்ணன் ஒரு சிறந்த செயல் வீரர். மணிவண்ணன் எங்களுடைய மாநகர சபையினுடைய மேஜராகவும் கடமையாற்றினவர், கட்டிக்காரர். மணிவண்ணன் எங்களுடைய சைக்கிளை விட்டு வந்ததே ஒரு பிழையான விஷயம். அந்த கட்சி பலவீனப்பட்டுட்டது. இன்றைக்கு அந்த சைக்கிள் கட்சிக்கு கைந்தரகுமார் பொன்னம்பலத்துக்கு உண்மையில் உடல் சுயவீனமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவர் பல மாதம் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்றிருந்தார். அதற்கு அந்த இடத்தை நிரப்புவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அந்த இடத்தை அந்த தலைமைத்துவத்தை கொண்டு போறதுக்கு அந்த கட்சிக்கு ஆட்கள் இல்லை. அப்ப நீங்கள் பிரிஞ்சு போனா பிளவினம் தானே. அந்த சைக்கிள் கட்சியிலிருந்து மணிவண்ணன் போனது அந்த கட்சிக்கு பிளவினம். நான் சும்மா அந்த கட்சியை பற்றி சொல்றேன். இன்றைக்கு அந்த கட்சியிலே இருந்து மணிவண்ணன் பாடுபட்டிருந்தா சில வேளையில அது ரெண்டு சீட்டுக்கு வந்திருக்கும். அதே சமயம் அந்த கட்சி தமிழ் மக்கள் கூட்டணியில போய் விக்னேஸ்வரனோட சேர்ந்து என்ன நடந்தது?
கடைசியில ஒரு சீட்டும் இல்லை. அங்கேயும் ஒரு தவறு நடந்தது. விக்னேஸ்வரன் என்ன சொன்னார்? அருந்தோபாலனை முதன்மை வேட்பாளராக நிறுத்தி மணிவண்ணனோட சேர்த்து நாங்கள் இந்த போட்டியில் போட்டி போடுவோம் என்று. மணிவண்ணன் ஒத்துக்கொண்டாரா? அவர் தான் முதன்மை வேட்பாளருக்கு வரணும் என்று நினைத்தார். அருந்தோபாலன் சார் கௌரவமாக விலகி கொண்டார், இந்த போட்டி வேண்டாம் என்று. ஆனால் என்ன செய்திருக்கலாம்? அருந்தோபாலனை முதன்மை வேட்பாளராக நிறுத்தி மணிவண்ணனும் விசுவாசமாக, இதுதான் இந்த தேவை, இது எல்லா கட்சிக்கும் தேவை. நான் பாராளுமன்றத்துக்கு போகணும் என்று அல்ல, கட்சியில இருந்து ஒருத்தர் போக வேணும் என்று விசுவாசமாக எல்லாரும் வேலை செய்திருந்தால், இங்க தென்மராட்சியில அருந்தோபாலனுக்கு நாங்களும் உயிரை கொடுத்து வேலை செய்திருப்போம். இங்க இவ்வளவு வாக்கு அருந்தோபாலன் வாக்கு வங்கி தென்மராட்சியில இருக்குது. சிம்பிளாக அருந்தோபாலன் பாராளுமன்றம் போயிருப்பார். மணிவண்ணன் என்ன செய்திருப்பார்? அடுத்த மாகாண சபைக்கோ அல்லது மாநகர சபைக்கோ போட்டி போட்டு அதற்கு போயிருக்கலாம். இது என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு போகணும் என்றுதான் இப்ப பிரச்சனை. அப்ப என்ன செய்ய முடியும்? இது நான் என்ன சொல்றேன் என்றால், இப்படி நாங்கள் கட்சிகள் ஒவ்வொன்றும் சின்ன பண்ணப்பட்டது இல்லதான் இவ்வளவு பிரச்சனைகள். இவ்வளவு அப்ப என்பிபி அலை வந்து தாக்கினாலும் நாங்கள் ஸ்ட்ராங்கா நின்று நின்று பிடிச்சிருக்காமோ இல்லையோ? நாங்கள் உறுதியான ஒரு உரமாக ஒரு 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 போர்ஸான ஆட்களா நின்றிருந்தால் இந்த அலையை நாங்கள் தாங்கி இருக்கலாம். ஏன் அந்த அலைக்குள்ள நாங்கள் அடிபட வேண்டி வந்தது? ஏன்னா நாங்கள் பலவீனப்பட்டு போனோம். அடிப்படையிலே பிரகாஷ், கட்சியாக வாக்குகள் வங்குகள் எடுத்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்வது என்பது தான் நாங்கள் தேர்தலிலே செய்கிற விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், அடிப்படையிலேயே இன்று ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. இந்த 75 வருடங்களாக இந்த தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் தமிழ் மக்களுக்கு எதையும் பெற்றுத்தரவில்லை. ஆகவே தமிழ் மக்கள் இந்த தேசிய கட்சிகளோடு இருப்பதினால் பலன் இல்லை. இவர்களோடு இருந்து இவர்கள் தனியே வாக்கு ஜாலங்கள் தான் செய்து கொண்டிருப்பார்கள். இவர்களால் ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர முடியாது. ஏனென்றால் இன்று சர்வதேச சூழ்நிலைகள் மாறிவிட்டது. தமிழ் மக்களுடைய பிரச்சனையை சர்வதேசத்தில் கூட யாரும் கண்டுகொள்வதில்லை. சர்வதேசத்தின் அனுசரணையின்றி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆகவே இந்த தமிழ் தலைவர்களால் எந்த பிரயோசனமும் இல்லை. நாங்கள் தேசிய கட்சிகளின் பக்கம் சென்று ஆக குறைந்ததும் அந்த பொருளாதார வேலைவாய்ப்பு சமூக கட்டமைப்புகள் போன்றவற்றை தன்னும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு மனோபாவம் யாழ் குடாநாட்டிலும் யாழ்ப்பாணம் வடபகுதியிலும் வருகிறதா என்று கேட்டால் என்ன சொல்றீர்கள்? இல்ல, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தாவையே அமைச்சர்களாக திரும்பவும் தெரிவு செய்திருப்பார்கள். ஏனென்றால் அவர் ஒரு டக்ளஸ் தேவானந்தாவை பற்றி இன்னொரு பக்கம் இருக்கிறது. அவர் எல்லா அரசுகளோடையும் சேர்ந்து கொள்வார், தன்னை பாதுகாத்து கொள்வார், தன்னுடைய நலங்களை பேணிக் கொள்கிறார். ஆகவே இவர் எங்களுக்கு ஒன்றும் செய்கிற இல்லை. அது அவருடைய கடல் தொழிலாளர்கள் மத்தியிலே இன்று அந்த அபிப்பிராயம் தான் இருக்கிறது. அவரும் தன்னுடைய ஆட்களும் இபிடிபிக்காரருக்கு மட்டும்தான் அவர் வேலை செய்வார் என்று. ஆகவே மக்களுக்கு தேவை இன்று எப்படி சொல்வது, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அது அர்ச்சனாவாகவும் இருக்கலாம் என்ற ஒரு மனோபாவம் வந்திருக்கிறதா இல்லையா? இருக்கலாம் சக்தி. ஆனால் இப்ப அரசாங்கத்தின் சலுகைகளையோ அல்லது அமைச்சர் பதவிகளை எடுத்துத்தான் அப்படி நாங்கள் அனுப்புகின்றவர்கள் அந்த அமைச்சர்களாக வர வேண்டும், எங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த பழைய அதே சிந்தனைகள், அந்த தேசியம் என்பது மக்கள் மத்தியில் இன்றும் இருக்கிறது. நீங்கள் யாரும் அதை குறைவாக மதிப்பிட வேண்டாம். அந்த தமிழ் தேசிய உணர்வு என்பதும் எங்களுடைய பிரச்சனை என்பதும் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அபாவம் எல்லாமே மக்கள் மத்தியில இருக்கிறது. ஆனால் அதற்காக ஒரு என்பிபி கட்சியோட சேர்ந்து அதுல ஒரு மினிஸ்டர் போஸ்ட் எடுத்து அதுக்கு நூடாகத்தான் வேலை திட்டத்தை செய்யலாம் என்று ஒரு பாராளுமன்றத்தை எங்கள் மக்கள் விரும்பி உறுப்பினரை அனுப்பி இருப்பார்களா என்று எனக்கென்றால் சொல்வதற்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் போனது நீங்க சொன்ன ஒரு வகையில்தான். அது எங்களுடைய டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜாவா இருக்கட்டும், நான் சொன்ன முதல் ஆசிரியர் ரஜீவனாக இருக்கட்டும் அல்லது இளங்குமரனாக இருக்கட்டும், இவர்கள் மூவரும் பாராளுமன்றத்துக்கு மக்களால் அனுப்பப்பட்டது
அந்த வகை சிந்தனையுள் ஓட்டமாயும் இருக்கலாம். அந்த சிந்தனை ஓட்டங்கள் மாறுவதற்கும் ஒரு காலம் இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப வந்திருக்கின்ற இந்த புது ஜெனரேஷனுக்கு யுத்தமும் தெரியாது, தேசியமும் தெரியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. இப்ப எங்களுடைய பிள்ளைகளை கேட்டால் அவர்களுக்கு குண்டு சத்தமும் தெரியாது, அல்லது போனால் போராட்டம் வரலாறும் தெரியாது. ஆகவே அவர்கள் இப்ப அனுரா என்கின்ற ஒரு ஜனாதிபதி, ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளர், அவருக்கு பின்னால் அணிதிரள்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது புது விதமா புது வாக்காளர்கள் சரிதானே. நாங்கள் ஒரு பழைய இடநடுவில் உள்ள வாக்காளர்கள் தான் அந்த தேசியத்தையும் கட்சியையும் பழைய விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அப்படியான ஒரு சிந்தனையும் இருக்கின்றது என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா நான் முதல் சொன்ன விஷயத்தை வடிவாக நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னேன் எல்லாருடைய விடயமும் முக்கியமாக இருந்தது இந்த பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று. அதாவது ஊழலற்ற எதிராகத்தான் மக்கள் கிளர்ந்தெழுந்திருந்தார்கள். ஊழலற்ற ஒரு நிர்வாகமும் நாடும் எங்களுக்கு வேண்டும் என்பதில் மிக தெளிவாக மக்கள் இருந்தார்கள். அதனுடைய தெரிவுகள் தான் இந்த விதத்தில் அமைந்திருக்கின்றதை ஒழிய இதை நாங்கள் வேற வேற கோணங்களில் ஆராய்ந்து பார்க்கிறதுல எவ்வளவு தூரம் அர்த்தம் இருக்கும் என்று எனக்கு உண்மையை சொல்ல தெரியல. ஏனென்றால் நான் சொன்ன விஷயம்தான் சப்ஜெக்ட். தூய்மையான நபர்கள் பாராளுமன்றம் போக வேண்டும், அதுவே கோஷம். தூய்மையான நபர்கள் போக வேண்டும். ஆனால் தூய்மையான நபர்களால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியுமா என்பதுதான் கேள்வி. தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன என்ற விடயத்துல எப்படி நீங்க பாக்குறீங்க? அது சரி, தமிழ் மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கு அந்த லெவலில் உள்ளவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார்கள் என்றால் மிக குறைவென்று சொல்லலாம் வடபகுதியை பொறுத்தவரையில். ஆனாலும் நான் முதல் சொன்னது போல அது ராஜீவன் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது போனால் ஸ்ரீதரனாக இருக்கலாம், ஏன் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனாவாக கூட இருக்கலாம். வடபகுதியிலிருந்து சென்றவர்களில் இவர்கள் கண்டிப்பாக பிரச்சனையை தேசியத்தை பற்றி பேசக்கூடியவர்களே. இவர்கள் மாற்று கருத்து உள்ள நபர்கள் அல்லத்தானே. அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை, எங்களுக்கு தேவையான விஷயங்களை பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடியவர்களே. குமார் பொன்னம்பலம் கூட அந்த பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். பாராளுமன்றத்துக்கு இந்த முறை தெரிவாக இருக்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆகவே இந்த எம்பிபி அலை என்பதற்கு அடுத்ததாக மீண்டும் இப்போது தமிழரசு கட்சியிலிருந்து ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது, மீளவும் அவர் தமிழரசு கட்சியின் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது தொடர்ச்சியாக இந்த தலைவர் தெரிவுக்கான போட்டிகளிலே முட்டுக்கட்டை நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இருக்கும், அவர் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியையும் ஏனைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளவும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிற விடயங்கள் எல்லாம் எந்த அளவு தூரம் எதிர்காலத்தில் சாத்தியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது ஒரு சவாலுக்குரிய விடயம்தான். ஏனென்றால் அவருடைய செயற்பாடும் கட்சிக்குள் தனித்து நின்று போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்றே நினைக்கின்றேன். அவருக்கு ஆதரவானவர்களாக தமிழரசு கட்சிக்குள் ஒரு முக்கிய பதவியில் இருப்பவர்கள் இல்லை. அது சத்தியலிங்கமாக இருக்கலாம், அல்லது போனால் CVK சிவஞானமாக இருக்கலாம், யாரென்றாலும் சாணக்கியனாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் ஒரு சுமந்திரன் அணியை சேர்ந்தவர்கள். அங்கே இப்ப கையோங்கி நிற்பது சுமந்திரன் அணியை சேர்ந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை ஒழிய ஸ்ரீதரன் அவர்களுடைய எண்ணிக்கை அல்ல. ஆகவே அவர் அங்கும் தனித்து போராட வேண்டிய ஒரு இக்கட்டு இருக்கின்றது. அந்த இக்கட்டை நடந்த இறுதியாக தேசிய பட்டியலில் யாரை தெரிவு செய்கின்றது என்கின்ற கூட்டத்தில் கூட பார்க்கலாம். அவர் தனித்திருந்துதான் பேசினார். அவரோடு பேசுவதற்கு அல்லது ஒரு தீர்மானத்தை அவர் கூட மாவை சீனாதிராஜாவுக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்? இல்ல அவர் அது மனமாற அதை செய்திருக்க மாட்டார். உண்மையில் என்னுடைய கருத்து, சத்தியலிங்கம் சுமந்திரனுடைய ஒரு மிகப்பெரிய வலது கை, அவர் பிரதி செயலாளர். சுமந்திரன் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் சத்தியலிங்கம் செய்வார்.
சத்தியலிங்கத்தை வருவதை தடை செய்வதற்காக மாவை சேனாதிராஜாவை அவர் முன்மொழிந்திருக்கலாம். இது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அங்கு எடுக்கப்பட்ட முடிவு சரி என்று சொல்லுவேன். ஏனென்றால் மாவை சேனாதிராஜாவை பார்த்தீர்கள் என்றா தெரியும், நடக்கவே இயலாத ஒரு நிலையில் இருக்கின்றார். ஒரு ஆளுநருடைய உதவியோடு தான் அவர் நடப்பார். அவை அப்படிப்பட்டவரை பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியலில் அனுப்பி எதுவும் நடைபெறப் போவதில்லை, அல்லது தேவையும் இல்லை. அதை அவர்கள் நாசுக்காக தவிர்த்து கொண்டார்கள். இவர் சத்தியலிங்கத்தின் மேல் இருக்கின்ற வெறுப்பு அல்லது சத்தியலிங்கம் வந்துடக்கூடாது என்கின்ற சிந்தனையில் மாவை சேனாதிராஜாவை முன்மொழிந்திருக்கலாம் என்பதான் என்னுடைய அபிப்பிராயம். வேறு எதுவும் அங்கு காரணம் இருக்கிறதற்கு இல்லை. சத்தியலிங்கம் அவர் இப்பொழுது அந்த பதவியை ஏற்ற பிறகு ஒரு நல்ல பேட்டியை கொடுத்திருந்தார். 5 வருட முடிவில் நான் யார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் என்று. அதை நாங்கள் வரவேற்கிறோம், சந்தோஷம். அப்படியான ஒரு மனிதர் வர வேண்டும், அப்படியான நபர் தான் எங்களுக்கு வேண்டும். அவர் கடந்த காலத்தில் இந்த முக்கியமாக வேர்ல்டு பேங்கோடு என்று நினைக்கின்றேன், இந்த ஆக்சிடென்ட் யூனிட்டை உருவாக்குவதில் பாடுபட்ட ஒரு நபர். அவருக்கு சில கட்டித்தனங்கள் இருக்கின்றது. ஒரு ப்ராஜெக்ட் எழுதுவதிலேயோ அல்லது போனால் என்ஜிஓஸை பிடிச்சு அதை நடைமுறைப்படுத்துவதில் ஆற்றல் உள்ளது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அதை அவர் சரியாக செய்து மாற்றங்களை உருவாக்கினால் மக்களால் அவர் வரவேற்கப்படுவார். அவர் சொன்ன பூத்தை காப்பாற்ற வேண்டும். 5 வருடத்தில் நான் யார் முடிவில் நான் யார் என்பதை உணர்வீர்கள் என்றால் எங்களுக்கு சந்தோஷம். அப்படியான ஒரு நபர், அப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு இருக்க வேண்டும். இல்ல, நீங்க சொல்லுகிறீர்கள். இப்ப உங்களுடைய கருத்துக்களையும் படி பார்த்தால் தமிழரசு கட்சி இப்போது முற்றுமுழுதாக சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் தமிழரசு கட்சி இருப்பதை தமிழ் மக்கள் விரும்பவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் விரும்பினோ விரும்பாவிட்டாலோ கட்சியினுடைய கட்டுப்பாட்டையோ அல்லது அவருடைய ஆதரவாளர் கட்சியிலே இதுவரை காலமும் கொண்டு வரப்பட்டதையோ இனி அவ்வளவு இலகுவில் மாற்றியமைத்து விட முடியாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இனி ஒரு பொதுக்குழு கூட்டமோ மத்திய குழு கூட்டமோ வந்தாலும் கூட அவருடைய சட்ட வல்லுமைகளினூடாக அவர் அவற்றை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பார். ஆகவே அது மட்டும் இல்லாமல் சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் பாராளுமன்றத்திலே ஒரு கணிசமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்திலே அவரால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி நன்றாக பேச முடியும். இது எல்லாம் தெரிந்தும் தமிழ் மக்கள் திரு சுமந்திரன் அவர்களை ஏன் தெரிவு செய்யவில்லை? இந்த கட்சியை பலவீனப்பட்ட வைத்ததில் சுமந்திரனுடைய பங்கு இருக்கின்றது என்று மக்கள் நினைக்கின்றார்கள் பாரிய அளவில். நான் அதுக்கு சின்ன உதாரணம் தான் சொல்ல விரும்புகின்றேன் சக்தி. நான் நினைக்கின்றேன், நாங்களும் அந்த சமயத்தில் இருந்தோம். 2015 பாராளுமன்ற தேர்தல் நடந்த இதுக்கு முதல் என்ன அந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் முதல் இங்கு குறிப்பிட்டது போல எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த அருந்தோபாலன் அவர்கள் 42,000 43,000 விருப்பு வாக்களை பெற்றிருந்தார் தமிழரசு கட்சியில. ஆனால் அவருக்கு ஒரு அரும்பொட்டில சில வாக்கள் வித்தியாசத்தில் சீட் கிடைக்கவில்லை. நாங்கள் ரவிராஜை பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்து இழந்ததன் பின்பு பல வருடங்களாக தென்மராட்சி பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்க. அதனால நாங்கள் அருந்தோபாலன் சேரை, ஏனென்றால் அவர் தமிழரசு கட்சியினுடைய மிகப்பெரிய தூண். இளைஞர் அணியில் இருந்து 70களில் இருந்து வந்து வளர்ந்த ஒரு மனிதர். ஆகவே அவரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட வகையில் அரும்பொட்டில் தோற்று போனோம். ஆனால் நாங்கள் அதோடு சளைத்து விடவில்லை. நாங்கள் ஒரு விடயத்துக்காக போராடினோம். தென்மராட்சி மக்கள் எங்களுக்கு இந்த தேசிய பட்டியலில் ஆவது, இது நான் அப்ப நடந்த கதையை சொல்றேன், தேசிய பட்டியலில் ஆவது அருந்தவாளன் சேருக்கு தாருங்கள் என்றால் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கின்றது, அதை ஈடு செய்ய. அப்படி செய்ய இயலாது என்று சுமந்திரன் அவர்கள் சொன்னார். நாங்கள் உண்மையில் அதற்காக திருக்கோணமலையில் சம்பந்தன் ஐயாவுக்கு போய் சந்தித்த 2 பெரிய பஸ்கள் இங்கே இருந்து பிரயாணம் செய்து போய் சந்திச்சு இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து போட்டு வந்தோம். அவர் பாப்பம் நான் சாதகமாக பரிசீலிக்கிறேன் என்று நாசுக்காக சொன்னார். ஆனால் இங்கு நடந்த பல தொடர் பேச்சுவார்த்தைகளில் சுமந்திரன் அதை மறுத்து அவர் சொன்னார், அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில் சர்வதேச
சமூகத்தினுடைய பார்வைக்கு உகந்ததாக ஒரு பெண் வேட்பாளருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது தான் சால சிறந்தது என்று சொல்லி முல்லைத்தீவில் இருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீ சாந்தி மறந்து போனேன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தா சாந்தி சாந்தி எஸ் சாந்திக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். அப்போ நாங்கள் இல்லை என்று அதுக்கு எதிராகவும் போராட பேந்து ஒரு வகையில் கட்சி இறங்கி வந்தது. சரி, 2 வருடம் சாந்திக்கும் 2 வருடம் அருந்தவாளன் சேருக்கும் கொடுப்பாங்க. நாங்கள் அப்போ அதற்காக அந்த போராட்டத்தை முடிவுறுத்தி அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் கடைசியில் அந்த 2 வருடமும் அருந்தவாளனுக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு இப்ப காரணங்கள் கேட்டால் என்னென்று இனி அதை பற்றி ஆராய வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரணம், அருந்தவபாலன் பேரவையினுடைய கூட்டத்தில் ஊர்வலத்தில் பங்கு பெற்றியவருக்கு இப்படி கொடுக்க முடியும். பேரவை என்று ஒன்று அந்த நேரத்தில் உருவாகி இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஆனா அது சிங்கள பேரினவாதம் அல்ல, அது தமிழ் தேசியத்தை தூய்மையாக கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியவில்லை. ஆகவே நான் என்னத்தை சொல்றேன் என்றால், மனம் இருந்தால் இடம் உண்டு. அன்றைக்கு அந்த 2 வருஷத்தை அருந்தவாளனுக்கு கொடுத்திருந்தால் இந்த தென்மராட்சி தமிழரசு கட்சியினுடைய கோட்டையாக இன்றைக்கும் விளங்கி இருக்கும். அருந்தவாளனுக்கு அந்த 2 வருஷத்தை கொடுக்காம விட்டது சுமந்திரன் தன்னுடைய சிஷியனான சயந்தனை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக. இதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கு அது நடந்ததா? இது நடந்ததா? வினை வினைத்தால் வினைதான் அறுவடை செய்ய முடியும். இப்போது தமிழரசு கட்சியில் இருந்து பிரிந்து வந்து தனக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று பிரிந்து வந்த சசிகலா ரவிராஜ் அவர்கள், அவருக்கு கூட தென்மராட்சி மக்கள் ஆதரவு வழங்கவில்லை தானே? அது சயந்தனை விட்டு விடுவோம், ரவிராஜனுடைய மனைவிக்கு கூட அந்த வாய்ப்பு வழங்கப்படும் இல்ல சத்தி. அது சசிகலா வந்து இப்ப அவுட் ஆஃப் டேட். சசிகலா எப்போது ரவிராஜினுடைய இறப்புக்கு பிறகு எங்களுடைய மகேஸ்வரனுடைய இறப்பை தொடர்ந்து வந்தது போல விஜயகலா அவங்க எதுவுமே ஒரு தெரியாத ஒரு குடும்ப பெண் என்ன. ஆனால் மகேஸ்வரன் இறந்த கையோட அவ சீனுக்கு வந்தபடியால் எம்பியாயும் ராஜாங்க அமைச்சராயும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைத்தது. ஆனால் சசிகலாவை பொறுத்தவரையில் அவ நீண்ட பல காலங்கள் அவ தன்பாட்டிலேயே இருந்துட்டான். அவ வந்த நேரம் போன வருடம் பொருத்தமில்லாத நேரம் என்றாலும் கணிசமான வாக்குகளை பெற்றால் தமிழரசு கட்சியில் போட்டி போட்டபடியா, தமிழரசு கட்சியில் அவ ஒரு உறுப்பினராக போட்டி போட்டபடியால் அவ கணிசமான வாக்கை பெற்றார். அதிலையும் நான் நினைக்கின்றேன் 900-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவ தன்னுடைய சீட்டை இழந்தது. அந்த சீட்டை இழப்பதற்கும் காரணம் இதே உட்கட்சி பிரச்சனை தான். அப்போதும் அவ இங்கே வந்து சயந்தனோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கோ அல்லது சயந்தன் சசிகலாவை ப்ரமோட் பண்ணி இந்த பிரதேசத்துக்கு ஒரு பிரதிநிதி வேணும் என்று மனமார்ந்து வேலை செய்வதற்கோ யாரும் தயாராயில்லை. எல்லாரையும் கழுத்தறுத்தார்கள். எல்லா கட்டத்திலையும் எல்லாருக்கும் குழி பறித்தார்கள். இதுதான் நடக்கின்றது. அப்ப அதால அரும்போட்டிலே அவ போன முறை இழந்தவ. அதனாலதான் தன்னுடைய சீட்டை சுமந்திரன் பறித்து கொண்டு போட்டார் என்று எல்லா பிரச்சனையும் உருவானது. ஆகவே இதுல என்ன நான் சொல்றேன்டா, இந்த எண்ணம் இல்ல, சிந்தனை ஒரு தடவும் இல்ல. நான் ஆரம்பத்திலேயே அதான் சத்தி முதலே சொன்னேன். அதாவது எல்லாரும் சுயநலமாக தான் பதவிக்கு போக வேண்டும், தன்னுடைய அடுத்த சகா அல்லது வலதுகரம் இடதுகரம் பாராளுமன்றம் போகணும் என்று யோசிக்கிறார்களே ஒழிய ஒரு ஜெனிவனாக நேரிய சிந்தனையோட கட்சியிலே இருந்து உறுப்பினர்கள் போக வேண்டும், அவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று யாரும் யோசிக்கிறார்கள் இல்லை. இதனுடைய தாக்கம் தான் அன்று துவக்கம் களத்தறுத்து வந்து இன்றைக்கு இவ்வளவு கழுத தேஞ்சி கட்டறுப்பான கதையாக நிற்கின்றது கட்சி. இது முழுக்க உட்கட்சி பூசலுக்குரிய விடயம். இது திருத்தப்பட வேண்டும், இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இதற்கு ஒரு சரியான ஆக்ரோஷமான ஆளுமை மிக்க தலைமை வருவது மட்டுமல்ல, முழுக்க தொண்டர்களை உள்வாங்கி புதிய உறுப்பினர்களை அங்கத்துவமாக இணைத்து, இன்றைக்கு தமிழரசு கட்சியில யாரையும் கேளுங்கோ, எப்ப அங்கத்துவம் யாரும் சேர்த்திருக்கிறார்களா மிக அண்மையில.
அங்கத்தவர்களாக சேர்க்கிற காரியங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இல்லை, செய்வதில்லை. என்னன்னா நாளைக்கு அவன் வந்து தன்னுடைய சீட்டை பிடிச்சிடுவானே என்று வலு கவனமாக தூர வச்சுக் கொள்றது. இப்படியான சிந்தனைகளாலதான் இந்த கட்சி இப்படி நிலைக்கு வந்திருக்கு. இதுல மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது, நான் இது யாழ்ப்பாணத்தை வச்சு கொண்டுதான் பேசுறேன். அவர் அன்பர்கள் சொல்லி இருந்தார், நீங்களும் சொல்லி இருந்தீங்க, மட்டக்களப்பு சாணக்கியனுக்கு என்ற ஒரு அலை இருக்கின்றது, அல்லது சாணக்கியனுக்கு என்ற ஒரு கட்சி இருக்கின்றது. அவர்கள் ஒற்றுமையாத்தான் நிற்கிறார்கள். அது ஸ்ரீநேசனாக இருக்கட்டும், அங்கே அரியநேந்திரனாக இருக்கட்டும், அவர்கள் ஒற்றுமையாத்தான் அங்க நிற்கிறார்கள். இங்க மாதிரி பிச்சை பிடுங்கள் இல்லை. யாழ்ப்பாணத்துல நடக்கின்ற இந்த குடும்பி சண்டை அவர்களை தூர இருக்கிற அவர்களை பாதிப்பதில்லை. இங்கதான் அந்த நேரடியான பிரகாஷ் இன்னும் அங்கு தலைமைத்துவம் போகவில்லை. தலைமைத்துவம் அங்கு போய் அங்கும் அப்படியான பிரச்சனைகள் வரும்போதுதான் அங்கும் அந்த குடும்பி சண்டை வரும். அது வரைக்கும் வராது. இப்போது தலைமைத்துவத்தை அங்கு சந்தோஷம். எங்களை பொறுத்தவரையில சந்தோஷம். ஏனென்றால் திருகோணமலையில் கோதாசன் வெற்றி பெற்றது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் ஒரு சீட் வாரது என்பதே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதே போல அம்பாறையில் ஒரு சீட் வந்தது கோடீஸ்வரனுடைய ஒரு பெரிய விஷயம். அவை கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் திருப்திப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கின்ற இந்த யாழ்ப்பாண மண் எல்லாத்தையும் தவற விட்டு விட்டது என்றதான் கவலை. அந்த தவற விட்டதுக்கான காரணத்தை தான் நாங்கள் எங்களை போஸ்ட்மார்ட்டம் செய்து கொள்ள வேண்டும். அதுல பின்னிக்க கூடாது. என்னுடைய கருத்து அதுதான். சரி, நல்லது. இதுவரை காலமும் தமிழ் அரசியலை பேசினோம். இப்போது தேசிய அரசியலுக்கு போகலாம் என்று நம்புகிறேன். தற்சமயம் புதிய ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்று 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் 2மே மலைய தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று ஒரு பெரிய மனக்குறையுடன் இன்று பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் யூடியூப்பர்களும் எல்லாரும் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சரோஜா போல்ராஜ், மற்றது எங்களோட சந்திரசேகரன். ஆகவே யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு அலையாக தெரிவு செய்யப்பட்ட போதும் கூட இந்த தமிழ் அமைச்சர்கள் யாரையும் என்பிபி ஏன் உள்வாங்கவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் நினைக்கின்றேன் இதுல அதுக்கு பொருத்தமான ஆட்கள் இருக்கவில்லையோ எனக்கு தெரியல. ஆனாலும் அதுல சிறிபானந்த ராஜாவும் டாக்டரும் மற்றது இளங்குமரன் என்பவர் உண்மையில் எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய என்பிபி யூனியனுடைய ஒரு உறுப்பினர். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர் ஒரு அதிபர். அவருக்கு உண்மையில் நிறைந்த ஆற்றல் உள்ளது, ஆங்கில புலமைத்துவம் உள்ளது. அவர் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் எனக்கு தெரிந்த வகை. ஆகவே இது இந்த விதமான ஒரு கேள்விக்கு ஏன் இது இங்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல எங்களுக்கும் தெரியல. ஆனா கிழக்கு மாகாணத்திலும் அது இல்லை என்று நினைக்கிறேன். மலையகத்தை மட்டும்தான் இந்த 2 பதவியும் போயிருக்கின்றது. மலையகத்துல இன்னொரு விடயம் நான் பார்த்தேன். பதுளையில் இருந்து அந்த அம்பிகா என்கின்ற ஒரு ஏழை பெண், என்ன ஒரு வறுமை கூட்டல் உள்ள பெண் போயிருக்கின்றார். நிறைய பெண்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து போயிருக்கின்றார்கள். சில வேளைகளில் வடக்கு கிழக்கை விட மலையகத்தில்தான் சீர்திருத்தம் செய்ய வேண்டி இருக்கின்றது, அல்லது அடிப்படை பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற காரணத்தினால் அவர்கள் இருவருக்கு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டதா, அல்லது இது என்ன விதத்தில் இங்கு இந்த பதவி நிலை கொடுக்கப்படவில்லை என்றது சத்தியமா சொல்லுவதற்கு இந்த ஐடியாவும் இல்லை. ஆனா இன்றும் கலைத்துக் கொண்டார்கள். சும்மா அவர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜாவுக்கு ராஜாங்க அமைச்சர் கொடுப்பதற்கான சில விடயங்கள் இருக்கின்றது போல இருக்கின்ற தெரியவில்லை சத்தியபாலன். உண்மையில் இனி வரப்போகின்ற நாட்கள்லாம் அதற்கு காரணங்களை சொல்ல வேண்டும். சரி, மீண்டும் ராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ். வணக்கம் சத்யபாலன். உங்களோட ரேடியோ போன்ல வாய்ஸ் சரியான டிஸ்டர்ப் பண்ணி வருது. நான் பார்க்கிறேன், அது என்னவென்று தெரியவில்லை. என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஏதோ பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரி, இதுல அந்த சசிகலா அடுத்த வாக்கும் கடைசி தேர்தலில் சுமந்திரனோட சர்ச்சைப்பட்டதை பற்றியும் காட்சியங்கள் அதுல ஒரு தெளிவை சொல்ல வேணும் என்று சொன்னால், சசிகலாவுக்கும் சித்தார்த்தனுக்கும் தான் 700
வாக்குகள் வித்தியாசமா இருந்தது. ஆனா சசிகலாக்கும் சுமந்திரனுக்கும் 4500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம் இருந்தது. ஆனா அவ சண்டை பிடிச்சது சுமந்திரனோட தான். ஆமா. ஆமா. சித்தார்த்தனோட சண்டை பிடிக்கல. இது அந்த வித்தியாசம் வந்து இவ 2 பேருக்கு இடையில தான் அந்த ஒரு 600-700 வாக்குகள் வித்தியாசமா இருந்தது. அது என்ன தெளிவுபடுத்த வேணும். சரி, நன்றி. நாங்கள் நன்றி. அடுத்ததாக நான் இந்த என்பிபி கட்சியினுடைய புதிய அமைச்சரவை என்றது புதுமுகங்களாக இப்போது எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதை தவிர இப்போது பல விஷயங்கள் இந்த அரசாங்கம் அதிரடியாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் எல்லோரிடமும் இருக்கிறது. அதாவது ஊழலுக்கு எதிரானவர்கள் எல்லோரையும் பிடித்து உள்ள போட வேண்டும், பிள்ளையானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், ஈஸ்டர் தாக்குதலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், பொருளாதாரம் எல்லாம் உடனடியாக எல்லாமே மாற்றியமைக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்று பலத்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. மக்கள் ஏன் இவர்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இவ்வாறு ஒரு ஒரு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் என்ன சொல்லி? இல்லை, அதான் சக்தி, இது நல்ல, நான் இது நினைத்திருந்தேன். உண்மையில் நீங்கள் அந்த விசித்திரத்தை பார்த்திருக்கலாம். அனுராக் குமார திசாநாயக்கா ஜனாதிபதி எலெக்ஷனில் வென்று 1 மாதமே ஆகாத ஒரு சூழ்நிலையில் அது சஜித்தா இருக்கட்டும், ஏனைய இந்த தென்பகுதி தலைவர்கள் யாராக இருக்கட்டும், எல்லாரும் அந்த சகட்டு மேனிக்கு தாக்கினது மாதிரி தாக்கினார்கள். அதாவது அனுரா சொன்னதை நிறைவேற்றவில்லை, அனுரா அதை செய்யவில்லை, அனுரா இதை செய்யவில்லை என்று. அதாவது அவருக்கு ஒரு 3 பேரோடு ஒரு அமைச்சரை வச்சிருக்கின்ற ஒரு ஜனாதிபதிக்கு வந்தவுடனே இது எல்லாம் செய்யவில்லை என்று மக்கள் மத்தியில இல்லை என்ற விஷயம் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் யாராவது இந்த சிங்கள மக்களோ, எங்களை விடுவோம், சிங்கள மக்கள் இதை ஒரு துளியளவாவது கணக்கெடுத்தார்களா? இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது அவகாசம் தேவை, இவர்கள் தங்களுடைய அரசியல் நலனுக்காக இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் என்று. அது ஒரு பக்கம். அதே போல இப்பொழுது பாராளுமன்றத்துல பதவியேற்று விட்டார்கள் 20 அமைச்சர்கள். இவர்களுக்கு எந்த இனி வாகன பெர்மிட்டும் கிடையாது, பார் பெர்மிட்டும் கிடையாது, சம்பளமும் கட்சிக்குத்தான் போக போகுது. இதுல சில பேர் இப்பவே சொல்லி போட்டார்கள், நாங்கள் காசு வேண்டாம் மக்களுக்கு கண்டிப்பவே. ஆகவே ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு சேவையாளர்களாக இவர்கள் மாறி சேவையாற்ற வேண்டிய ஒரு கட்டம் வரப்போகிறது. நினைக்கிற மாதிரி அல்ல, மிக ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் இருக்க போறார்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள். இதுல யார் பிசகுவார்கள் அல்லது யார் வெளியில போவார்கள் என்றதை இனி காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு அவகாசம் வேணும். உண்மையில் இன்றைக்கு காலையில நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்து பத்திரிகையை பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தியை பார்க்கலாம். அதாவது உங்களோட பிரதேசம், என்னுடைய பிரதேசம், கற்கோவளத்துல இருக்கின்ற இராணுவ முகாமை உடனடியாக எடுக்க சொல்லி இராணுவ தளபதி உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த கற்கோளவளத்துல இருக்கின்ற அந்த இராணுவ முகாம் கடந்த பல வருடங்களாக இராணுவத்தினால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இராணுவ முகாம். அதுல 3 ஏக்கர் நிலம் 3 உரிமையாளர் தனியாருக்கு உரிய காணி. அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நில அளவீடு செய்ய சேவையை வந்து கையகப்படுத்துவதற்காக நில அளவை செய்கின்ற சந்தர்ப்பங்களில் மக்கள் போராடி இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளும் அதுல போராடி இருக்கிறார்கள். போராடினதால அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு இன்றைக்கு உடனடியாக எடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். கற்கோவளம் உங்களுக்கு தெரியும், அது ஒரு குக்கிராமம், மீனவ கிராமம். அதுல எந்த விதத்திலையும் அதுக்குள்ள ஒரு இராணுவம் இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆகவே அது எடுக்கப்படுகின்றது. அதே போல உங்களுக்கு கடந்த வாரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், காலங்காலமாக இருந்த ஆனகரவு தட முகாம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு ரோட் பிளாக். அங்க பெரிய செக்கிங் அண்டே இருந்ததில்லை. நாங்கள் ஒருத்தர் இந்த பக்கத்தால ஒருத்தர் அந்த பக்கத்தால வரலாம், ராணுவம் ஒரு டென்ட் அமைச்சு இருக்கும். சில சந்தேகத்துக்கு இடமானது மட்டும் மறைக்கப்பட்டு சோதனை செய்யப்படும். ஆனா அதுவும் எடுக்கப்பட்டது. அதுக்கு முதல் மன்னார் தீவுக்குள்ள உள்ள மிக முக்கியமான பாயிண்ட், அதான் என்ட்ரன்ஸ்.
அந்த பாயிண்டில இருந்த சோதனை சாவடிகளும் எடுக்கப்பட்டு விட்டது. அதை இப்ப ஒரு நகர பூங்காவாக மாற்றி அமைப்பதற்கு மிக அண்மையில் அங்கத்தே மன்னருடைய அரசாங்க அதிபர் அடிக்கல் நட்டு வேலை திட்டம் போன்றது. ஆகவே ராணுவ முகாம் அல்ல ராணுவ தடை இடமாக இருந்தது இன்றைக்கு பூங்காவாக மன்னாரில் மாறப்போன்றது. நாளைக்கு ஆனகரவும் இந்த மாதிரி அழகுபடுத்தப்படும் எனக்கு சொல்ல தெரியவில்லை. அதே போல சக்தி உங்களுக்கு இடம் தெரியும் என்ற வழியா சொல்கின்றேன். பொடியாமத்திலிருந்து பருத்தித்துறைக்கு போகின்ற வழியில் வருகின்ற ரோட் பிளாக் வள்ளிபுர கோயிலுக்கு திரும்புகின்ற பாதையில் நீண்ட காலமாக இருந்தது. அதுவும் துக்கப்பட்டு விட்டது. ஆகவே சில விடயங்கள் செய்யக்கூடியன செய்யலாம், உடனடியாக செய்யக்கூடியவன செய்யலாம். மற்றவை செய்யப்படுவதற்கு கால அவகாசத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கால அவகாசத்தை கொடுக்காமல் நாங்கள் அந்தரப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இப்ப இந்த கற்போவள முகாம் எடுக்கப்பட்டது என்றதை நினைக்கின்ற பொழுது பெரிய ஆச்சரியமா இருந்தது. இதையே நல்லாட்சி அரசாங்கத்துல கூட எங்கண்டையாக்கள் பொக்கட்டுக்களை ரணில வச்சு கொண்டிருந்தாக்கள் செய்திருக்கலாம், ஆனா செய்ய முடியல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்ப 2-3 கிழமைக்கு முதல் அச்சிவேலி பலாலி அந்த வீதி, அந்த ஒரு சின்ன பகுதி திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அவை மாற்றங்கள் கடவுளை என்று நல்ல விதமாக அமையட்டும், அது மக்களுக்கு பயன்படுவதாக அமையட்டும், மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாகவும் வாழுவதற்கு வழி கிடைக்கட்டும். இதுதான் வேணும், இதுதான் எதிர்பார்ப்பு. இப்ப அந்த எதிர்பார்ப்பு நடைபெற்றால் போதும். எங்களுக்கு ஆக பிரச்சனை எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது என்பது. அது வடபகுதியில விட கிழக்குல இந்த மேய்ச்சல் தரவைகள் உங்களுக்கு தெரியும். அந்த மட்டக்களப்பு பக்கம் உள்ள இந்த பிரச்சனைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய மண் ஆக்கிரமிக்கப்படுவதிலிருந்து காக்கப்பட வேண்டும். அப்ப அதெல்லாம் நடந்தாலே எவ்வளவோ ஒரு நிம்மதியான சூழ்நிலையாக மாற்றம் பெறும். நாங்கள் அன்றாடம் போராட வேண்டிய எந்த தேவையும் வராது. அதற்கு பின் நீ அரசியல் விஷயத்தை பேசிக்கொள்ளலாம். அது சாத்தியமான அரசியலைத்தானே, நடைமுறை சாத்தியமான அரசியல் தான் இனி சாத்தியம். நடைமுறை சாத்தியமான அரசியல் தீர்வு தான் இனி சாத்தியம். அதை நாங்கள் அடுத்ததாக கேட்போம் என்று நினைத்திருந்தேன். அதாவது ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக கூட இப்போதும் தமிழ் தரப்புகளிலிருந்து எந்த விதமான ஒரு புரோகிரசிவ் சிந்தனையும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக இப்போதும் சமஷ்டி போன்ற விடயங்களைத்தான் அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கம் எப்படியான ஒரு அணுகுமுறையோடு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க? அதாவது என்பிபி அரசாங்கத்துடைய என்பிபி அரசாங்கம் சொன்ன 2 விடயங்கள். ஒன்று, இந்த மாகாண சபை முறைமையை முழுமையாக அமுல்படுத்துவோம், பின்னர் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து எல்லோரும் சமமாக வாழ்வதற்கான ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரும். எல்லோரும் சமமாக வாழ்வதற்கான ஒரு புதிய அரசியலமைப்பு என்பதிலே சமஷ்டி இருக்குமா இல்லையா என்பது சொல்லப்படவில்லை. அது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தெளிவாக எதுவும் இல்லை. ஆகவே தமிழ் தரப்புகள் எந்த விதமான ஒரு ப்ரோக்ரஸிவ் அப்ரோச்சை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள், அல்லது அங்குள்ள மக்கள்? இது ஒரு இக்கட்டான ஒரு காலநிலையாகத்தான் இப்ப வருங்காலம் இனி இருக்கும். அதுக்காக நாங்கள் யோசிக்க தேவையில்லை. இதுல ஒரு விஷயத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ண, நீங்க கேட்ட அப்புறம் அதை நான் சொல்ல வேணும். இந்த எங்களுடைய சைக்கிள் தமிழ் காங்கிரஸ் இந்த முறை மிக மட்டுமட்டாக வாக்குகளை பெற்று பொன்னம்பலம் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றம் போனதற்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இவர்கள் பிடிவாதமாக ஒரு லைன்லயே நின்று இப்பவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றது மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை கொடுக்கின்றது. அதாவது ஒரே பிடிச்சபடி புலிகள் தமிழர்கள் தான் என்று நின்ற மாதிரி இவர்களும் அன்று தொட்டு இன்று வரை அந்த ஒரே பிடியில நிற்கிறார்கள், எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல். அடைந்தால் தமிழீழம் அல்லது அலைந்தால் சுயாட்சி என்ற ஒரு கோட்பாட்டுக்களை நிற்கிறார்களே ஒழிய மாற்று சிந்தனைக்கு அல்லது விட்டு கொடுப்புக்கு இல்லை. காங்கிரஸை பொறுத்தவரை அதையும் மக்கள் வெறுக்கிறார்கள். அதை வெறுத்ததின் அடையாளம் தான் அவர்களினுடைய வாக்கு வங்கி சரிவதற்கும் காரணம். இல்லாட்டா போன முறை 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆகவே இப்ப நான் சும்மா அதை சொல்றேன். இந்த சூழ்நிலை இந்த மக்களுடைய மைண்டும் மாறிக்கொண்டு போகுது. நான் முதல் சொன்ன மாதிரி வருகிற சந்ததியினுடைய மைண்டும்
தரளி சேஞ்ச் ஆகி கொண்டு போகுது. ஆகவே இப்ப நாங்கள் நடைமுறை சாத்தியமானது தீர்வு திட்டத்தை பற்றி தான் யோசிக்க வேண்டும். ஆனால் அவர் சொன்னது போல கடைசியாக உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு அனுராதத்தான் சொல்ற சுமந்திரனாலே ஆதரவோடு உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் யாப்பை நாங்கள் மேற்கொண்டு கொண்டு செல்லலாம் என்று சொல்றேன். அது எக்கியராட்சிய அதுலயே உங்களுக்கு தெரியும் எத்தனை சொல் பிரச்சனைகள் வந்ததுண்டு. இப்ப நாங்கள் ஒற்றையாட்சியா அல்லது சமஸ்தியாண்டெல்லாம் நாங்கள் இப்ப சண்டை பிடிக்கிற நேரவும் அல்ல. அந்த சண்டை பிடிக்கிறதுக்குரிய ஒரு பலமான நிலையில இருக்கிறமாண்டால் அதுவும் இல்லை. ஆகவே இப்ப நாங்கள் கடைசியாக யோசிக்கிறது கூட என்னுடைய சிந்தனை, இந்த மாகாண சபைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இப்பொழுது 5 வருஷத்துக்கு ஓட்டினாலே நல்ல என்ற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. ஏனென்றால் மாகாண சபையை நாங்கள் எடுத்தாலே சில விடயங்கள், அது காணியா இருக்கட்டும், போலீஸ் அதிகாரமாக இருக்கட்டும், அதை தவிர்த்து அதிலும் காணி அதிகாரம் கணிசமான அளவு நாங்கள் செய்யலாம். போலீஸ் அதிகாரத்தை விட மிச்ச எல்லா அதிகாரமும் அந்த மாகாண சபைகளே இருக்கு. அப்ப அந்த மாகாண சபையை நாங்கள் கொண்டு நடாத்தினாலே இந்த ஆக்கிரமிப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள், வெளியாரனுடைய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சமாளிக்கலாம். அப்ப எங்களை நாங்கள் முதல் தற்காத்துக் கொள்வதற்கு இந்த மாகாண சபை இருந்தாலே இப்போ பெரிய காரியம் போல இருக்கு. அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். இதுதானே நாங்கள் பிளவுறது. எல்லாரும் பாராளுமன்றம் போகணும் என்று 396 பேர் வந்தார்கள் யாழ் மாவட்டத்தில். அப்ப எல்லாரும் அதானே பிரச்சனை. அப்படி இல்லாமல் நாங்கள் இப்ப சாத்தியமானது இந்த மாகாண சபை அடுத்தது நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறும். அதற்கு அடுத்தது கண்டிப்பாக அனுராவால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த மாகாண சபையை நாங்கள் சரியாக, இங்கதான் தேசியம் வேணும், இங்கதான் பிரச்சனை. இங்க தெரிவு செய்யப்படுகின்றவர்களால் சரியானவர்களாகவும் சரியான எங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதிகளாகவும் இருக்க வேண்டும். இது அங்கதான் என்னென்னால் தீர்மானங்களும் எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்ற பாதுகாப்பான நிலவரையும் உருவாகும். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். நீங்கள் அதுல கலங்க தேவையில்லை யாரும். அந்த மாகாண சபையில் சரியான வகையில் சரியான முதலமைச்சரை நாங்கள் கொண்டு விட்டு எங்களை முதல் தற்பாதுகாத்துக் கொள்வோம் என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். அதற்கு பிறகு அனுரா தண்டபாட்டிலேயே இப்பொழுது இல்லை, இப்ப உடனடியாக இதுவுமே சாத்தியப்படாது. ஒரு கொஞ்ச காலம் போகின்ற பொழுது, இந்த எலெக்ஷன்கள் எல்லாம் முடிந்து கொஞ்ச காலம் போகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த முயற்சியை நல்லாட்சி அரசாங்கத்தில் விடுபட்ட விஷயத்தை, அரசியல் யாப்பை அவர் கொண்டு தொடர முயற்சிப்பார் என்று நான் நம்புகிறேன். இனி காலம்தான் பதில் சொல்லணும். அப்பா எல்லாம் காலம்தானே. சந்திரிகாவையும் நாங்கள் இப்படித்தானே விரைக்களை தலையில கூத்து சந்திரிகா சீப்பு, சந்திரிகா கிளிப்பு, இத்தனை எல்லாத்தையும் பேரை வச்சு கொண்டாடினார்கள். சந்திரிகா ஜனாதிபதிய முதல் தரம் விரைக்களை. ஆகவே காலம் பேர்ந்து அது யுத்த காலம் என்றபடியால் உடனடியாக மாற்றம் பெற்று விட்டது. ஆனால் இப்ப யுத்தம் முடிவுற்றபடியால் அப்படியான ஒரு சூழ்நிலை வருவதற்கு, இனவாதம் திரும்பியும் வருவதற்கு சந்தர்ப்பம் மிக குறைவு. நல்லது நடப்போம் என்று பாசிட்டிவா யோசிப்போம், நெகட்டிவா யோசிப்பான். நல்லது நடக்கும் என்று பாசிட்டிவா யோசிப்போம். உங்களுக்கு அதான் தெரியும். நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் நான் இந்த பசார்கள்ல தெரிகின்ற பொழுது பல வர்த்தகர்கள் சொன்னார்கள், 76 வருஷமா நாங்கள் ஒரே விஷயத்தான் செய்தது, இந்த முறை ஒருக்கா மாறி செய்து பார்ப்போம். ஒரு 5 வருஷம் தானே, 5 வருஷத்துக்கு நாங்கள் மாறி செய்து பார்ப்போம். அது சரி வந்தா சரி, இல்லாட்டி அடுத்த 5வது வருஷம் மாற்றம் பெறும். அவே இது ஒரு டெஸ்ட் தான், ஒரு டெஸ்ட் தான். அந்த டெஸ்ட் நல்ல விதமா அமைய கடவுளை வேண்டுவோம். விரைவா எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடு, நல்ல சிந்தனையை கொடு என்று வேண்டிக் கொள்வோம். அதுதான் நாங்க செய்ய வேண்டிய விஷயம். கடந்த வருடம் கற்கோளம் இராணுவ முகாமை அகற்ற வேண்டாம் என்று அங்குள்ள மக்களை ஆர்ப்பாட்டம் செய்தது என்று ஒருவர் முகநூல் பக்கத்தினூடாக பதிவிட்டிருக்கிறார் கடந்த ஆகஸ்ட் மாதம். சரி,
அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது இல்ல சத்தி இப்ப நான் இதை சும்மா சொல்றேன் என்னென்றால் ஆன இரவு அகற்றப்பட்டது உண்மையில் என்ன பொறுத்தவரையில் அதுல அனுகூலம் பார்ப்பதற்கு சந்தோஷமா இருக்கலாம், ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு இல்லை அல்லது தொல்லை இல்லை என்று. ஆனால் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது. முழு கடத்தல்களும் குடாநாட்டுக்குள் வருவதும் போவதும் வாசல் தான் அது. அது மரம் கடத்தப்படலாம், கஞ்சா கடத்தப்படலாம், பிள்ளைகள் கடத்தப்படலாம், கொலையாளிகள் கொள்ளைக்காரர்கள் தப்பி ஓடுவதற்கு வசதியாக அது அமையலாம். எல்லாவற்றுக்கும் அது அமையும். இப்ப நீங்க கட்கோளத்து மக்கள் ஏன் சொல்றார்கள் என்றால் தங்களுடைய பாதுகாப்புக்காக. என்றால் இந்தியாவில் இருந்து நேரடி கடல் தொடர்புகளோடு உள்ள பிரதேசம் அது. அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. இப்படியான சிக்கல்கள் இருக்கு, இப்படியான சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்கு. இரண்டு விடயங்கள். அதாவது இந்த அச்சுவேலி பலாலி வீதி திறக்கப்பட்ட போது தமிழ் அரசியல் தலைவர்களும் சரி எல்லோரும் வந்து அதை தங்களுடைய வெற்றி என்பது போலவும் தெரிவித்திருந்தார்கள். அதே சமயம் மக்கள் மத்தியிலே அது பெரிய விடயமாக பேசப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள், இவர்கள் நினைத்தால் வீதியை மூடலாம், நினைத்தால் திறக்கலாம், நினைத்தால் இராணுவ முகாம்களை கொண்டு வந்து போடலாம், நினைத்தால் எடுக்கலாம், இது தமிழ் மக்களுடைய பிரச்சனை இல்லை, இப்படியான விஷயங்களை செய்வதால் மட்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடாது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இதற்கு அப்பாலும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு என்பது தொடர்பாக ஒரு காத்திரமான கலந்துரையாடல் தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்லை, அப்படி சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் இது இவர்களுடைய கலந்தாலோசனையிலோடோ அல்லது இவர்களுடைய முன்முயற்சி, தமிழ் தலைவர்களுடைய முன்முயற்சியினாலோ நடைபெறுகிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அன்றைக்கு அந்த நீங்க சொன்ன அச்சுவேலி பலாடி வீதி திறப்பு என்போது சுமந்திரன் அங்கு பிரசன்னமாகி இருந்தார். அவர் சொன்ன விடயம் இந்த பாதையை திறக்க வேண்டும் என்று தான் நயராவிடம் கேட்டிருந்தேன் என்று. அவை அப்படி பல பேரும் கேட்டிருக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன், இந்த கற்கோளத்தை நான் அதை அதை கலக்கக்கூடாது தான் நான் சொன்னா விட்டு நான் கற்கோளம் முகாமை அளவீடு செய்த கடந்த காலத்துல சுவீகரிப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது சோவியஸ் வந்து முயற்சிக்கின்ற பொழுது அந்த மக்களோடு மக்களாக நின்றதில் தமிழ் காங்கிரஸ்காரர் பல பேர் என்று பத்திரிகை செய்தி சொல்லுது. போராட்டத்தில் இங்கே என்றாலும் அவர்கள் முன்னுக்கு நிற்பார்கள். சுபாஷோ அல்லது போனால் யார் என்றாலும் கஜேந்திரனோ யார் என்றாலும் அந்த இடத்தில் நிற்பார்கள். அது உங்களுக்கு தெரியும், மயிலிட்டியில நடந்த எங்களுடைய தூபி திறப்பு விழா என்றாலும் எல்லாவற்றிலும் அவர்கள் அந்த இடத்தில் ஆக்ரோஷமா நிற்பார்கள். ஆகவே அந்த கற்கோள முகாம் அளவீடு செய்கின்ற விடயங்களையும் அவர்கள் ஆக்ரோஷமாக நின்று தடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு விதமான அரசியல் தலைவர்களுடைய கோரிக்கைகள் செயற்பாடுகள்லாம் தீர்வுகளை தருகிறது, இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் கடைசியா கேட்ட கேள்வி, இப்ப இனி என்னத்தை செய்வதற்கு அல்லது ஒரு நீங்க சொல்றது ஒரு ரூட் மேப், என்ன ரோட் மேப் இருக்கா என்றால் அது ஒரு அறிவு புத்திஜீவி ஏழால உருவாக்கப்பட்ட விடயங்கள் பல இருந்தாலும் அதை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படவில்லை. உண்மையில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு மக்களுடைய ஆதரவையும் அந்த நாங்கள் இனி எடுக்க போகின்ற தீர்வு திட்டங்கள் என்ன என்கின்ற விடயங்களையும் அறிவையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லாட்டி என்னன்றே தெரியாது. என்ன இப்ப நல்லாட்சி அரசாங்கத்துல உருவாக்கப்பட்டது மக்களுக்கு சரியாக விளங்கும். அது என்ன என்றால் அந்த நேரம் துவக்கம் நீண்ட காலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படி மேல் படியாக அது உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை மக்கள் பார்த்தார்கள். ஒற்றையாட்சியா ஐக்கியராட்சியவா என்றதை அடிபட்டதை கூட மக்கள் புரிந்து கொண்டார்கள். சொல்லுக்குள் கட்டுப்படக்கூடாது என்றதிலையும் உடன்பாடு எனக்கு உண்டு. சொல்லுக்குள் நாங்கள் கட்டுப்படக்கூடாது, சொற்களில் கட்டுப்படுவதில் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு ஒரு உண்மையான அல்லது பாதுகாப்பான ஒரு அரசியல் அமைப்பு, உரிமைகளை ஒழிய சொல்லாடல்கள் அல்ல. சுமந்திரன் சொல்லி இருந்தார், சொல்லாடல்களுக்கு நாங்கள் கட்டுப்பட தேவையில்லை. ஆகவே இப்போ ஏனென்றால் நாங்கள் ஏன் இப்படி எல்லாம் நான் பேச வேண்டி வருதுன்ற சக்தி நாங்கள் மேலும் மேலும் மலினப்பட்டு பலவீனப்பட்டு கொண்டுதானே போய்கொண்டிருக்கிறோம். அதுதானே பிரச்சனை. அப்ப அந்த விடயத்துக்கே வருகிறேன்.
அதாவது இந்த பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றிய போது தெரிவித்திருந்தார், எல்லா விதமான பேதங்களும் அற்ற ஒரு தேசம் அல்லது இன மத பேதங்களற்ற ஒரு தேசமாக இப்போது நாடு உருவாகி இருக்கிறது, தங்களுக்கு அதுக்கான ஆணை கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார். தென்னிலங்கையிலே தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என்று எல்லோருமே ஒன்று திரண்டு என்பிபி கட்சியினருக்கு வாக்களிக்கிறார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் மட்டும் இன்னமும் அந்த அந்த தேசிய தமிழ் இலங்கையர் என்ற அந்த தேசத்துக்குள் வருவதற்கு பல பல பேதங்களை நாங்கள் காணுகிறோம். இப்போதும் இது எங்கட தாயக பிரதேசம், இங்கு சிங்களவர்கள் வரக்கூடாது அல்லது அப்படியான ஒரு மனோநிலை அது வடக்கு கிழக்கிலே இருக்கிறது. பேதம் இருக்கிறது, அதாவது பௌத்தம் இங்கு கால் ஊன்றக்கூடாது, இது இந்துக்களின் பூமி அல்லது இது சைவர்களின் பூமி, யாழ்ப்பாணம் சைவர்களின் புனித பூமி என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் வந்து நம்மிடம் பாரம்பரியமாக இருக்கிறது. இலங்கையர் என்ற வட்டத்துக்குள் எம்மை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எமக்கு நாமே பல வேலிகளை போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விடயங்களை தாண்டி ஒரு பெரிய மாற்றத்தை 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4% வாக்குகள் என்று கொண்டிருந்த ஒரு போராட்ட அமைப்பு இன்று ஒரு நாட்டின் முழு அதிகாரங்களையும் பெற்றுக்கொள்கிற 3/2 பங்கு பெரும்பான்மை கொண்ட இத்தனை லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. இதே அமைப்பு தான் சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு காலத்திலே ஒரு பயங்கரவாத அமைப்பாகவும் JVPO என்றால் பயப்படுற அளவிற்கு இருக்கின்ற ஒரு அமைப்பு இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஆனால் எமது விடுதலை போராட்டத்திலே போராட்ட அமைப்புகளினால் இன்றும் முன்னாள் போராட்ட அமைப்புகள் என்று சொல்லப்படுபவர்கள் தொடர்பாக இத்தனையோ குற்றச்சாட்டுக்களை இதுகளை மக்கள் வைத்துக்கொண்டு அவர்களை ஊரங்கட்டுகிற நிலைமை. போராடிய முதன்மை அமைப்பின் போராளிகளையே மக்கள் சமூகத்தில் இணைக்காமல் இருந்த கடந்த 15 வருடங்கள் இந்த தேர்தலில் ஓரளவு வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கிறார்கள். அவர்களால் கூட தங்கள் கட்சியை, அதாவது JVP எப்படி தன்னை மீள தகவமைத்து கொண்டு இந்த தேசத்திலே தாங்கள் ஒரு ஜனநாயக அரசியலிலே கடந்த 20 வருடங்களாக போராடி அவர்கள் இன்று ஆட்சிக்கு வருகிறார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தடை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்பவர்கள் தாங்கள் தனிநாட்டு கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று சொல்லவில்லை, ஆயுதங்களை மட்டுமே மௌனித்ததாக சொல்லியிருக்கிறார். தனிநாட்டு கோரிக்கையை கைவிடுவதாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு கட்டமைப்பும் இதுவரை தெரிவித்தது இல்லை. ஆனால் தங்கள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஒரு முரண்பாடுகளில் இருந்து தமிழ் மக்களால் வெளியில் வர முடியாமல் தான் இதுவரை காலமும் இருந்தது. ஆனால் இப்போது அதற்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்திருப்பதாக, ஒரு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருப்பதாக தெரிகிறது. எங்களால் ஏன் இந்த பேதங்களை மறந்து நாங்கள் இந்த தேசிய அரசியலுக்குள் செல்ல முடியாமல் இருக்கிறது? அது ஏனென்றால் மாற்றங்களை தென்னிலங்கை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், அவர்கள் காலத்துக்கு காலம் மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மத்தியிலே எமது அரசியலில் அத்தனை சீர்கழிவுகள் இருந்தாலும் நாங்கள் மாற்றங்களை செய்வதற்கு நம்மிடம் புதிய அமைப்புகளும் இல்லை, பழைய அமைப்புகளும் தங்களை திருத்திக் கொள்வதாகவும் இல்லை. அப்படியானால் எப்படி இந்த தமிழ் மக்களுடைய ஒரு ப்ரோக்ரஸிவ் சமுதாயத்தை உருவாக்க முடியும்? என்ன நடக்கிறது? நல்லது. அதான் நீங்கள் ஒரு நீண்ட விடயம் சொன்னீங்கள். அதான் உண்மையான விடயம் சக்தி. என்னென்றால் நாங்கள் மிகவும் பலவீனப்பட்ட ஒரு சமூகமாக இப்பொழுது நிற்கின்றோம். நீங்கள் அந்த சொன்னது ஐக்கிய இலங்கைக்கு நாங்கள் இலங்கையராக மாறுவதற்கு எப்படி மனநிலை அது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் பயம், எங்களுக்குள் உள்ள ஒரு பயம். எப்படி பயம்? நாங்கள் இந்த நாட்டில் மிக சிறுபான்மையினர். இப்ப முஸ்லிம்கள் கூட எங்களை மேலிருந்து வந்துடுவார்களோ என்று எண்ண தோன்றுகிற அளவுக்கு அவர்கள் பெருகிக் கொண்டு போறார்கள். நாங்கள் மிக சிறுபான்மையின இனமாக இப்பொழுது வடக்கு கிழக்குக்குள் முடங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் கிழக்கில் பெரும் பகுதியை இழந்து கொண்டும் இருக்கிறோம். அப்போ ஒரு நாங்கள் ஒரு தனி இனமாக, ஒரு கலாச்சாரம் பண்பாடுகள் கொண்ட ஒரு தமிழ் இனமாக தொடர்ந்து வாழுவதற்கு இந்த ஆக்கிரமிப்பு அல்லது போனால்
இலங்கையர் என்ற கோஷத்துக்குள் நாங்கள் போய்விடுகின்ற பொழுது நாங்கள் காணாமல் போய்விடுவோம், மேலும் மேலும் சிறுமைப்பட்டு போய்விடுவோம் என்ற பயம் இருக்கின்றது. இப்போ பாருங்கள், நான் சொன்னது போல அதான் நான் முதலே சொன்னேன், இந்த மாகாண சபை இருந்தாலே நாங்கள் எங்களையும் எங்களுடைய பிரதேசத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று. என்றால் எங்களுடைய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அபிப்பிராயம் எல்லாரிட மத்தியிலும் இருக்கு. ஏனென்றால் நாங்கள் அந்த மண்ணை இழந்தால் எங்களுடைய தனித்துவம் இழக்கப்பட்டு விட்டுடும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுடைய மொழி இழக்கப்பட்டு விடுவோம் என்ற பிரச்சனை இருக்கின்றது. அப்போ எங்களுடைய மண்ணும் எங்களுடைய மொழியும் எங்களுடைய மொழி எங்களுடைய கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய மண்ணு காக்கப்பட வேண்டும். அப்போ இந்த மண்ணை நாங்கள் வெளியாரினுடைய ஆக்கிரமிப்புக்குள் அல்லது போனால் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துடாமல் எங்களுடைய குடிப்பரம்பல்களை வைத்து கட்டி காக்க வேண்டிய தேவை ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த சவாலுக்கு பெரிய காரணம் எங்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சு கொண்டு போகின்றது. பிறப்பு வீதம் குறைகிறது மட்டுமல்ல, வெளிநாட்டு புலம்பெயரும் அதிகரிச்சு கொண்டு போகிறது. உங்களுக்கு தெரியும், 8ஆக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 9ஆக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை, கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 9ஆக இருந்து 8ஆக இருந்து இன்றைக்கு 7ஆகி குறைஞ்சிருக்கு. ஆகவே இதெல்லாம் ஒரு 6ஆக குறைஞ்சிருக்கு. ஆகவே அது போனஸ் உண்டு, என்ன தேசிய பட்டியல் உண்டு. ஆகவே நாங்கள் மக்கள் தொகையிலையும் குறைந்து கொண்டு வாரோம், மறுபக்கத்தால ஆக்கிரமித்து எங்களுடைய மண்ணும் பறிமுகம் என்றால் எங்க பிரச்சனை வரப்போகுது என்றால் நாங்கள் இப்படித்தான் யோசிக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை தீர்வுபடாமல் அல்லது எங்களுடைய உரிமைகள் சொல்லப்படுகின்ற சில சலுகைகள் அல்லது எங்களுடைய விருப்பத்துக்கு நிமிஷம் நீங்க சொல்றவாறு எனக்கு விளங்கு. ஒரே ஒரு சந்தேகம் கேட்கிறேன். இன்றைக்கு மலைய மக்கள் மத்தியில் இருந்து என்பிபி கட்சியினர் சார்பாக பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும். அதில் தமிழர், சிங்களவர், முஸ்லீம்கள், மலைய தமிழர்கள் எல்லோருமே இருக்கிறார். எங்கள் வடக்கு கிழக்கின் வாழ்வு வளங்களோடு ஒப்பிடும்போது மலைய தமிழர்களுடைய வாழ்வும் வளங்களும் மிக மிக மோசமான நிலைமை. ஆனால் அவர்களால் என்பிபியுடன் இணைந்தால் தாங்கள் வளமாக வாழலாம், ஏனைய தேசிய கட்சிகளை விட என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டதற்கும் வடக்கு கிழக்கு மக்களிடம் அந்த நம்பிக்கையை ஏற்படாமல் இருப்பதற்குமான காரணம் என்ன? இல்ல, நீங்க மலைய மக்களை பொறுத்தவரையில அவர்களுடைய வரலாறு சுதந்திரத்துக்கு பின்னான வரலாறு, ஆங்கிலேயருடைய ஆக்கிரமிப்போடு உருவாக்கப்பட்ட வரலாறு என்ன, அவர்கள் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டவர்கள் வேலைக்காக. எங்களுடைய வரலாறு அப்படி அல்ல. இது 2000 வருடங்கள் பாரம்பரியமான பூர்வீக குடிமக்களை கொண்ட வரலாறு. அதல்ல பிரச்சனை. அவர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் பழக்கத்துக்குள் வந்துவிட்டது என்னென்றால், காலங்காலமாக அவர்களுடைய பிரதிநிதிகளோ அவர்களுடைய கட்சிகளோ அரசாங்கத்தின் ஒரு பங்காளிகளாகத்தான் இருந்து செயற்பட்டார்கள். அது ஆரம்பம் தொண்டமானா இருக்கட்டும், பிறகு வந்தவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு ஜீவன் தொண்டமானாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆளுங்கட்சியினுடைய பங்காளிகளாக அமைச்சர்களாக இருந்து சேவையாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு அது பழக்கப்பட்டு போட்டது. எங்கள்ல இருந்து இப்படி அமைச்சர் போனா ஏனென்றால் அவர்கள் அந்த லயன் குடியிருப்புகளை மாற்றி அமைப்பதற்கும் சொந்த நிலம் தேவைப்படுவதற்கு சொந்த நிலம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றதான் இப்ப அடிப்படை பிரச்சனையே. ஒரு சொந்த நிலமும் வீடும் கட்டுவதற்குரிய உரிமை தங்களுக்கு வேணும் என்றதான் அடிப்படை பிரச்சனை. அதுக்கு அடுத்தது நாளாந்த சம்பள பிரச்சனை. அப்ப இந்த 2 விடயங்களையும் தரக்கூடிய வல்லமையில ஒரு அமைச்சர் இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு அதை விட சுதந்திரம் சம்பந்தமாகவோ உரிமை சம்பந்தமாகவோ அல்லது சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாகவோ தேசியம் சம்பந்தமாகவோ பேச வேண்டிய இந்த தேவையும் இல்லை. எங்களுடைய பிரச்சனை அதுவல்லவே. இது நாங்கள் தனி ஈழம் கேட்டு 30 வருடம் போராடி இந்த மண் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்களை ஆகுதியாக்கி இன்றைக்கு மாகாண சபை இதை அப்பவே ஏற்றிருக்கலாம். அது பிறகு இன்றைக்கு மாகாண சபை இருந்தால் போதும் எங்களை பாதுகாக்கிற என்ற ஒரு மலினப்பட்ட நிலைக்குள்ள வந்துட்டான். இத இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருந்த நேரம் ஏற்றிருந்தால் எங்கேயோ போயிருப்பான். எவ்வளவோ பேர் சாகாமலும் இருந்திருப்பார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு, நீ இதை கதைக்கு பிரியோசனம் இல்லை. ஆகவே
ஆனால் என்னதானாக இருந்தாலும் மீது சொல்வதற்கு கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்கின்றது. சரி, நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வடபகுதியிலிருந்து பேசிக் கொண்டிருந்தாலும் நாங்கள் மிகவும் சிறுமைப்பட்டு விட்டோம், மிகவும் மலினப்பட்டு விட்டோம், மிகவும் பலவீனமான ஒரு சமூகமாக இன்றைக்கு இலங்கையில நாங்கள் இருக்கிறோம் என்றதை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதை விட வேறு எதுவும் செய்வதற்கு இல்லை, செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில நாங்கள் நிக்கிறோம். அந்த கையறு நிலையில நிக்கிற எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆனால் நம்பிக்கையோடு மக்கள் இருக்கிறார்கள். வந்த மனிதர் நல்ல மனிதர், கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவர், வறுமையில் இருந்து வந்தவர், கூலி தொழில் செய்து போட்டு வந்தவர், அவருக்கு காணாமல் போனவர்களுடைய வேதனையும் தெரியும், திரையில் இருந்தவர்களுடைய வேதனையும் தெரியும். ஆகவே அவர் ஏதாவது ஒரு தீர்வு திட்டத்தை தந்து விடலாம், தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோட மக்கள் இருக்கிறார்கள். இதுதான் லேட்டஸ்ட். இப்ப இதுக்கு எப்ப அடி விழுகுதோ அன்றைக்குதான் இதுக்கு பிரச்சனை. அதுக்கு பிறகு எப்படி நாங்கள் மீண்டெழுவோம் என்று சொல்வதற்கு ஆக பிந்திய நம்பிக்கை என்று இதை சொல்லலாம். அதாவது நீங்கள் சொன்னது போல எல்லோரும் நம்புவது போல அனுரகுமார திசாநாயக்கா இந்த எல்லா பிரச்சனைகளையும் புரிந்த ஒரு மனிதர், இவர் இப்படியான விஷயங்களுக்கான தீர்வை தருவார் என்ற விடயம். ஆனால் இதே தீர்வுகளை வைத்துக்கொண்டுதான் எமது தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் அரசியலை செய்கிறார்கள் என்பதையும் மக்கள் இந்த தேர்தலிலே புரிந்து கொண்டு அவர்களை நிராகரித்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் காணுகிறோம். ஆகவே நம்பிக்கை ஒரு இடம் போகிறது. அதே சமயம் முன்பு எல்லாம் அப்படி இல்லை, இதே பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் மக்கள் நம்பியது எமது தமிழ் அரசியல் தலைமைகளை. இப்போது மக்கள் என்பிபியினரை நம்பி இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை. அதே சமயம் எமது தமிழ் அரசியல்வாதிகளை புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு விடயமும் தெரிய வருகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. அடுத்ததாக இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக நான் உங்களிடம் சில நகைச்சுவையான சில விஷயங்களை அர்ச்சுனாவை பற்றி பேசி போட்டு முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். கண்டிப்பா. அதுல நானும் நகைச்சுவையாக ஒன்றை சொல்ல வேண்டும் சத்தி. இந்த இலங்கை படத்தை பார்த்தால் மட்டக்களப்பு மட்டும்தான் மஞ்சள்ல கீறி விட்டு இருந்தார்கள் என்றால் அது மட்டும்தான் தேசியத்துக்கு அதிக கூடிய வாக்களித்தது, மற்றதெல்லாம் சிவப்பு. நான் துணிஞ்சு சொல்லுவேன், சாவச்சேரியையும் நீங்கள் மஞ்சளா கீற வேணும். ஏனென்றா சாவச்சேரி தொகுதியை மட்டும். ஏனென்றால் அந்த அர்ச்சுனா என்கின்ற ஒரு தேசிய தமிழனுக்கு தான் நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். நாங்கள் தேசியம் சார்ந்த தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்காட்டியும் ஒரு 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 காவல்துறை அதிகாரியினுடைய மகனுக்கு தேசியம் சார்ந்துதான் நாங்களும் வாக்களித்திருக்கிறோம் என்று நானும் நகைச்சுவையாக சொல்லலாம். அது என்ன விஷயம் என்றால், அர்ச்சுனா என்னுடைய வெற்றியை நாங்கள் இதுல கலைக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு அது உடனே சாத்தியப்படுமோ தெரியாது, அது நீண்ட நேரமும் எடுத்து விடலாம். சுருக்கமா சொல்றேன், அர்ச்சுனாவினுடைய தனிப்பட்ட செயற்பாடுகளை கவனித்து வாக்களிக்கிற புத்திஜீவிகளோ அறிவாளிகளோ அல்லது அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் வாக்களிக்கவில்லை. அர்ச்சுனாக்கு வாக்களித்தது வெறும் என்னன்னு சொல்றது, நீங்கள் அந்த யூடியூப்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், சாவச்சேரி சந்தையில் கொடியாம சந்தையில் எப்படி வரவேற்பு இருந்தது. அவை அந்த மக்கள், அந்த அடிமட்ட மக்கள், அந்த ஏழை மக்கள் அர்ச்சுனாவுக்கு வாக்களித்தார்கள். பிழையன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் அதை விமர்சிக்கவும் கூடாது. வடிவா நான் இதுல சொல்றேன். ஏனென்றால் அந்த மக்கள் தான் சத்தி ஆஸ்பத்திரிக்கு போற மக்கள். நாங்கள் நொதுகனுக்கும் போவோம், வேணுமெண்டா டெல்மெனுக்கும் அல்லது நவலுவாக்கும் போவோம். அந்த கீழ்மட்டத்து மக்கள் தான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஆஸ்பத்திரிக்கு போன்ற மக்கள். அந்த மக்கள் அங்க போன்ற பொழுது அர்ச்சுனா துவங்கிவிட்ட பொறியினுடைய சீர்திருத்தங்களை பார்க்கிறார்கள். அர்ச்சுனா தொடங்கிவிட்ட பொறியினுடைய சீர்திருத்தங்கள் இப்பொழுதும் நடைமுறையில இருக்கு. இந்த மக்களை அன்பாக உபசரிப்பது, போன உடனே கவனிப்பது. இன்றைக்கு சாவச்சேரி ஆஸ்பத்திரியில நீண்ட காலமாக இயங்காத ஆபரேஷன் தியேட்டர் இப்ப இயங்குது. அவர்களே போடுகிறார்கள், மேஜர் ஆபரேஷன் 4 செய்தோம், மைனர் ஆபரேஷன் செய்தோம், இப்பொழுது யாழ்ப்பாணம் ஏற்றுவது குறைந்திருக்கின்றது என்றது மட்டுமல்ல, தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால திரும்பவும் ஆபரேஷனுக்குரிய
equipment, அந்த டூல்ஸ்கள், டேபிள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனையோ லட்சத்துக்கு. அப்ப இவ்வளவு காலமும் எந்த எம்எஸ் ஆலையும் இறக்கி விட முடியாததை அர்ச்சனா இறக்கி விட்டதோட இப்ப ஆபரேஷன் நடக்குது. ஆகவே இந்த விடயங்கள்லாம் அந்த மக்களுக்கு தேவையை ஒழிய அர்ச்சுனா தங்கத்தை கொண்டு தெரிகிறாரோ செப்ப கொண்டு தெரிகிறாரோ என்றதல்ல பிரச்சனை. விளங்குதான். அது அது வேற மெட்டர், அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இந்த மக்கள் யோசிக்கிறது மாற்றம் ஏற்படுத்தி விட்ட ஒரு நேர்மையான ஊழல் இல்லாத ஒரு நபர் என்பதை ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இனி காலம் போக பார்ப்போம். அதுக்கும் ஒரு விட கிடைக்கும் தான். அப்படியான நான் சொல்ல இல்லை, அவருடைய சில வாக்கு மூலங்கள் இப்போது கவனத்தை ஈர்த்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது அவர் தேர்தல் அந்த வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து வெளியில் வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். அதாவது அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசுவீர்களா சொன்னபோது அவர் சொல்கிறார், நான் கொடியை ஒழிச்சு வச்சு கொண்டு போய் அங்கே போய் போத்து கொண்டு இருப்பேன் என்று எல்லாம் சில சில விஷயங்களை அவர் சொல்கிறார். இந்த விடயங்களை அவர் பேசுவது, அவர் கதைக்கலாம், இந்த விடயங்களை அவர் பேசுவது என்பதுதான் இளவட்டங்களுக்கு அவைதான் அங்கு உங்களுக்கு அவர்களுக்கு அவரை நோக்கி அலையை கொண்டு வருகிறதா? இல்ல அது இல்ல. என்னண்டா கேட்கிற கேள்விகளும் ஒரு பொருத்த பாடா இருக்கணும். சீண்டுவதற்காகவோ அல்லது ஒரு வில்லங்கமான கேள்வியை முசுப்பாத்திக்கு கேட்பதாகவும் இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய வல்லமை அர்ச்சுனாக்கு இருக்கின்றது. அவருக்கு தெரியும் இவர் வில்லங்கத்துக்கு கேள்வி கேட்கிறார், இவருக்கு வில்லங்கமான பதிலைத்தான் சொல்ல வேண்டும் என்று. ஆகவே நாங்கள் அவர் சொன்ன பிறகு அவர் புழுக்கொடியோட போக போறது இல்லை. ஆகவே ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் பாராளுமன்றத்தில் எப்படி இருக்கும் என்பதை இனி வரும் நாட்கள்லாம் எங்களுக்கு சொல்ல வேணும். என்னடா அங்கேயும் ஏதாவது விஷமத்தரமான பேச்சை பேசி போடுவாரா அல்லது வில்லங்கமான பேச்சை பேசி போடுவாரா என்ற பயம் எங்களுக்கு இருக்கின்றது. வாக்கு போட்டவர்களுக்கு இருக்குதோ எனக்கு தெரியாது, எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மரியாதை அல்லது போனால் எங்களுடைய மானம் அல்லது பிழையான வழிநடத்தல்களில் சென்று விடக்கூடாது என்ற பயம் இருக்கின்றது. அது காலப்போக்கில் தான் தெரியும். யாராவது அவரை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது தங்கங்கள் செப்புகள் அதை செய்யுமா? முடியாதுன்னு சொல்லுவது கஷ்டம். அவரை எங்களுடைய கடந்த கால அனுபவம் அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் சொல்லியும் கேட்கிற ஒரு நபரும் அல்ல. அவர் அப்படி கேட்டிருந்தால் இந்த சாவச்சேரியினுடைய எம்எஸ் ஆகவே, மெடிக்கல் சூப்பரிண்டனாகவே இருந்து இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரியினுடைய வளர்ச்சிக்காகவே பாடுபட்டு இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருந்தால் சில வேளை இவற்ற குழுதான் 3 சீட் எடுத்திருக்க விளங்குதா. அது அவர் அதை தவற விட்டு விட்டார். அவருடைய அவசர செயற்பாடு அல்லது அவசரமாக அவர் விடுகின்ற ஸ்டேட்மெண்ட்டுகள், நிமிடத்துக்கு நிமிடம் விடுகின்ற பேஸ்புக்ல விடுகின்ற லைவ், இவை எல்லாரையும் எதிரிகளாக கணித்து அவர் விடுகின்ற பேச்சுக்கள் அனைத்தும் அவரை பழுதாக்கி விட்டது. அவர் ஒரு சிறந்த என்னென்று சொல்லலாம், எந்த அரசியல்வாதிக்கும் கிடைக்காத சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சது. ஒரு போஸ்டர் ஒட்டினது கிடையாது, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினது கிடையாது, வீடு வீடாக வந்து படலை தட்டி கதவு தட்டி வாக்கு கேட்டது கிடையாது. எங்கேயும் ஒரு பொதுக்கூட்டம் பெரிய அளவுல நடத்தி பெரிய பேச்சாளர்களை எல்லாம் வந்து பேசி வாக்கு சேர்த்தது கிடையாது. இந்த பேஸ்புக்குகளாலேயே அவர் வாக்கு சேர்த்தார். ஆகவே சரி, காலையில் ஒரு நேர் என்று நம்புகிறேன், அவர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். பிரகாஷ், நான் கதைக்கிற கேக்குதோன்னு கேளுங்க. பிரகாஷ் கேக்குறதா? கேக்குது. நீங்கள் சொன்ன அவ்வளவும் எனக்கும் என்னுடைய சிந்தனையும் கூட சிந்தனையும் ஒரு ஒற்றுமையா இருக்கிறது. நீங்கள் ஒரு பலந்த அந்த தமிழரசு கட்சியோட நல்ல அறிவுபூர்வமா பயணித்திருக்கிறீர்கள். அது மட்டுமில்ல, அந்த அர்ச்சுனா பற்றி பல பக்குவமா நீங்கள் எடுத்து சொன்னீங்கள். எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்குது. நான் இதை எனக்கு இருக்கிற கண்டாக்டுக்கு இந்த நிகழ்ச்சியை அனுப்புறதுக்கு முடிவெடுத்திருக்கிறேன். சில
குசும்புத்தனமா கதைக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அவர் இங்கே ஒரு பெரிய நன்றி. வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார். உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய பல பேர் அதில் இருக்கிறார்கள். அவர் அதனூடாக நிறைய நன்றி. உங்களுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. அவரும் உங்கள் பிரதேசத்தை சேர்ந்தவர் நான் நம்புகிறேன். அல்ல அடுத்ததாக நான் கேட்க விரும்புவது, நீங்கள் யோசித்தவர் இந்த தேர்தலிலே பிரச்சாரம் என்பதை பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஃபேஸ்புக் பிரச்சாரம், அதே சமயம் இந்த வீடு வீடாக சென்று படலையாக பிரச்சாரம் செய்த விடயங்கள் எல்லாம் நடந்தது. மற்றது இப்போது நான் கேள்விப்படுவதெல்லாம் அங்கு இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் கண்ட்ராக்ட் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது என்றும், தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஆக்களை கண்ட்ராக்ட் அடிப்படையில் தான் ஆக்களை எடுத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து சம்பளத்தின் அடிப்படையில் இந்த வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்று. அந்த விடயங்கள் எப்படி நடக்கிறது, என்ன அதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன? உண்மை நம்ப மாட்டீங்கள் சத்தி. இங்க நடந்த இப்ப மற்ற எல்லாரோட நான் ஒப்பிட விரும்பி மற்ற கட்சிகளை பற்றி தென்மராட்சியில போட்டியிட்ட இந்த முக்கியமான கட்சிக்கு எத்தனையோ கோடி செலவாகி இருக்கிறது. சரிதானே? அது அது உதாரணத்துக்கு யாரும் இப்ப தொண்டர்களாக கட்சியினுடைய தொண்டர்களாக இல்ல. என்ற கட்சி தொண்டர்களை ஜெயிக்கலத்தானே, அங்கத்தவர்களை ஜெயிக்கலத்தான். அப்ப என்ன நடக்குது என்றால் எல்லாரையும் சம்பளத்துக்கு பிடிக்கணும். சம்பளம் எப்படி? ஒரு நாளைக்கு அவர் வந்தால் 3000 ரூபாய் சம்பளம், 3 நேரம் சாப்பாடு, 3000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும். 3 நேர சாப்பாடுக்கு சப்ளைக்கு ஆள் இருக்கு. அது ஒரு பக்கத்துல சமையல் நடந்து அவர் எல்லா இடமும் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பார். 3 வேளை சாப்பாடு, இரவுல ஒரு முயற்சி, அது தேவையானவர்களுக்கு. இவ்வளவும் கொடுத்துத்தான் அந்த தொண்டர்கள் நோட்டீஸ் ஒட்டினாலும் சரி, ஸ்டிக்கர் ஒட்டினாலும் சரி, வீடு வீடா போய் காட்ட கொடுத்து வாக்கு சேகரிச்சாலும் சரி, இவ்வளவும் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே பல லட்சங்கள் செலவாகுது. ஒரு நாளைக்கு. அப்ப கோடிக்கணக்கில தான் ஒரு வேட்பாளர் கடுமையா போட்டி போடுகின்ற ஒரு வேட்பாளர் செலவழிக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த காசுகள் கோடிக்கணக்காக எப்படி வந்ததென்று இதுகளை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்து நானும் போய் ஏதாவது விசாரணைக்குள்ள ஒண்ணுமோ தெரியாது, எனக்கும் உண்மையில தெரியாது. ஆனால் லைக்காவுக்களால வந்த காசுகளும் இருக்கு. உங்களுக்கு தெரியும், லைக்கா வந்து கொழும்பில் தங்கி இருந்து ஒரு கட்சியை போசிச்சது, அதுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்தது உண்டு. அந்த காசு வந்து வராமல் கைமாறினது அங்க இங்கே புலகர்வடிகளும் இருக்கு. நரவாசியை கொடுத்துட்டான், நரவாசியை எடுத்துட்டான், இப்படி ஏற்பட்ட பிரச்சனையப்பா. ஐயோ, இந்த கட்சிகளுக்கு காசு வாரதும் அந்த கோடிக்கணக்காக காசு வாரதும் எல்லாம் வெளிநாட்டில் இருந்தான் வருகிறது. உள்ளூருக்குள்ள யாரும் கட்சிக்கு நிதி கொடுப்பது இல்லை. அதை விளங்கி கொள்ள வேண்டும். வெளிநாட்டவர்கள் தான் இந்த கட்சிகளுக்கு, எங்களுடைய தேசிய கட்சிகளுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய செலவுல தான் எல்லா ஊட்டமும் ஓடப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சியும் கோடிக்கணக்கில் காசை செலவழிச்சிட்டு எங்கள்ட தேசிய கட்சி தான், தமிழ் கட்சிகள். அதுல காங்கிரஸ் செலவழிச்ச காசுகள் மிக குறைவு என்று சொல்லுவேன். அவர்களுக்கு அந்த காசின் வருகை பெரிய அளவில் இருக்கையில போல் எனக்கு தெரிகிறது. அல்லது பார்த்தாலும் அது செலவழிச்சத குறைவை செலவிச்சாரோ தெரியாது. ஆனால் எங்கள்ட தமிழரசு கட்சி தலைவர்கிட்டே கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது, கோடிக்கணக்கான காசும் இருக்கு, கோடிக்கணக்கான சொத்தும் இருக்கு. ஆனால் அவர் அதுல விட்டு எறிஞ்சிருந்தாலே சில நேரம் 2 சீட்டை பட்டு இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் தமிழரசு கட்சியும் இந்த சங்கு இவை மிகப்பெரிய அளவுல காசை செலவழிச்சன, போட்டி போட்டு காசை செலவழிச்சன. ஆனால் அதனுடைய நிதி மூலங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அல்லது பல பேருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்திருக்கலாம், இல்லை என்று இல்லை. சொந்த காசுகளும் இதுல சிலது போயிருக்கலாம். இது ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம். மற்றது, இந்த பழைய எங்களுடைய கட்சிகள் நடந்து கொண்ட விதங்கள், பிரச்சாரங்களும் ஒரு 15-20 வருஷங்களுக்கு முந்தி நடந்த அதே ஸ்டைலை தான் பின்பற்றினார்கள். போஸ்டரை ஒட்டுறது, கிளிக்க திருப்பி கொண்டே போஸ்டரை ஒட்டுறது, ஸ்டிக்கரை அடிச்சு ஒட்டுறது,
இப்ப இது கடைசி நேரம் நம்பரை போட்டு ரோட்டுகள் ஒழுங்கியல் எல்லாம் எறிகிறது. இப்ப அங்க இங்கே பெரிய கூட்டங்களை ஸ்பீக்கர்களை கட்டி பந்தல்களை போட்டு இந்த முறை ஆக்களையும் பஸ்களை ஏற்றி எங்க கிட்ட பெரிய இடங்கள்ல இருந்து கிட்ட இடங்கள்ல வந்து போவதற்கு பஸ் ஒழுங்குகளும் இதுதான் கொண்டு வந்து ஆக்களை இருத்தின. அப்படி இருத்தி ஒரு மாயட காட்டித்தான் இப்ப இந்த இந்த அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சாரம் போகுது. அந்த காலத்துல அமரலிங்கம் பேசுகின்ற பொழுதோ, மங்கியக்கரசி பேசுகின்ற பொழுதோ, காசி ஆனந்தன் பேசுகிறத பாக்குறதுக்கு மக்களா போன மாதிரியான நிலவரம் இல்லை. இப்ப வெத்தில வச்சு அழைச்சு ஏதாவது தாரம் என்று சொல்லி பக்ஸ விட்டு கூட்டிக் கொண்டாந்துதான் இருத்த வேண்டி இருக்கு. அது காலங்கள் படு மோசமாக மாறிவிட்டது. அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள லைவ்ல பேஸ்புக்குள்ளால விட்டு வெற்றி பெற்றவன் என்றால் அவன் ஒரு பெரிய கட்டிக்காரன் தானே ஊசி. சரி, அவருக்கு ஆத்திரமாக என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து. அதாவது நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவருடைய இந்த யூடியூப்பில் அவர் கொடுக்கிற பேட்டிகள் செவ்விகள் எல்லாம் அவர் ஒரு திட்டமிட்ட ரீதியிலே ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறார். அதாவது ஒரு தேசிய தமிழ் தேசியம் சார்ந்த ஒருவர் வாராருன்னு தெரிஞ்சு அவருக்கு தேசிய விஷயங்களை போட்டு அடிக்கிறது. மற்றது ஒரு கொஞ்சம் ரொமான்டிக்கான அப்படியான விஷயங்களை பள்ளிக்கூட விஷயங்களை பற்றி பேசுகிறவர்கள் வந்து அவியலுக்கு அப்படியான விஷயங்களை விட்டு விடுறது. அப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக்கில் தான் அவர் விளையாடுறாருன்னு சொல்கிறேன். இப்படியான ஒருவர் காத்திரமாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்வாரான்றது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நல்லது, மிக நீண்ட நேரம் பேசியிருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறேன். 2 மணி பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக போயிருந்தது ஸ்ரீ. என்றபடியா நிச்சயம் இல்ல மாற்றங்கள் வர வேண்டும். எனக்கு சரியான வேதனை சக்தி. நாங்கள் இந்த மண்ணில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சிகள் சின்னாபின்ன பண்ண சின்னாபின்னமா போயிட்டு இந்த தமிழரசு கட்சி தவிர்த்து ஏனைய கட்சிகளுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் ஒரு காத்திரமாக ஒரு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். நல்ல பேச்சாளர். அவருடைய கட்சியை வந்து கடந்த 4-5 தேர்தல்களிலேயே மக்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டு வருகிறார்கள், நிராகரித்து விட்டார்கள். அப்ப இந்த மற்ற கட்சிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு சுருக்கமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்? அதாவது இல்ல யாருமே கட்சியை வளர்க்கலையப்பா. இப்ப காங்கிரஸ் கூட நான் சொன்னேன், காங்கிரஸும் இங்க என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். தென்மராட்சியை பொறுத்தவரை இல்ல, இங்க அதுக்கு ஜெயக்குமார் என்ற ஒருவர் முக்கியமான ஆளா இருந்தார், என்னுடைய மிகவும் நெருக்கமான ஒரு நல்ல நண்பர். அவர் வந்து விட்டார். அவற்றிடத்தை நிரப்புவதற்கு கூட இங்க காங்கிரஸ்ல ஆக்கள் இருக்கே இல்லை. இப்ப நான் சும்மா உதாரணத்தை சொல்றேன். என்னட்டா எங்களுடைய உண்மையில தேசியத்தை பேசி உறுதியாக முன்னெடுத்து செல்லுகின்ற கட்சிகள் தங்களை வளர்க்கிறார்கள் இல்லை, தங்களை வளர்க்கறதுக்குரிய ஒரு செட்டப்பை செய்கிறார்கள் இல்லை. அங்கத்துவத்தை சேர்த்து கிளைகளை போட்டு அதுக்கூடாக செயற்பாடுகளை செயற்படுத்தி மக்களோடு அன்றாடம் தொடர்புகளை வைத்திருந்து அப்படி ஒரு ஆளுமை வல்லமை மிக்கவர்களை அல்லது அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக போட்டு அப்படி எந்த வித முயற்சி திட்டமும் இல்லை. தேர்தல்கள் வரும்பொழுது மட்டும் தூசு தட்டி கொண்டு வந்தால் அது எப்படி சாத்தியப்படும்? இது மாற்றமடைய வேணும். அந்த காலம் துவக்கம் மார்ட்டின் ரோட்ல இருக்கிற தமிழரசு கட்சியின் வீட்டை பார்த்தீர்கள் என்றால் ஐயோ அது இந்த காலத்திலேயும் இப்படி ஒரு வீடு இருக்கான்னு யோசிப்பியா. அவ்வளவு ஒரு பழமையான வீடு. அங்க கூட்டு வேறும் இல்லை, தூசு தட்டு வேறும் இல்லை. கட்சி நேரங்கள்ல தான் நான் நினைக்கிறேன், ஏதாவது எலெக்ஷன் நேரத்துல போய் யாரும் கூட்டி போட்டு விடலாம். அப்படி அவ்வளவுக்கு ஒரு தரம் என்னன்னு சொல்றது, இந்த காலத்துக்கு ஏற்ப எதையும் யோசித்து மாற்றத்தை செய்யறதுக்கு தயார் இல்லை, தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள இல்லை. அப்ப அதுக்கு ஒரு புதிய ஜெனரேஷன் பெற வேணும், புதிய அங்கத்தவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும், கட்சி வடிவாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த பாயிண்ட்ல இருந்து நாங்கள் அதை செய்யாம விட்டோமோ, இது ஒரு நல்ல பாடம், இந்த முறை நடந்த பாடம். இதுல இருந்து நாங்கள் அதை செய்யாம விட்டோமோ மேலும் மேலும் அடி வாங்குவோம் சக்தி, மேலும் மேலும் அடி வாங்குவோம். அதுல இருந்து நாங்க தப்பி பிழைக்கிறதுக்கு அவர்கள் செய்ய போவதில்லை, எனக்கு செய்ய மாட்டார்கள். அன்பார்ச்சுனேட்லி அதுதான் உண்மை என்று நான் நம்புகிறேன். அவர்கள் நன்றி. நல்லது. என்னுடைய
அழைப்பை ஏற்று இவ்வளவு தூரம் எனக்காக நேரத்தை ஒதுக்கி நமக்காக வந்ததுக்கும் நேர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தந்ததுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவ்வப்போது சந்திப்போம். சுவாரஸ்யமான விடயங்கள் வரும்போது சந்திப்போம். நன்றி 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 சத்யபாலன். போக்கஸ் தமிழுக்கும் மிக்க நன்றி, நேர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் ஸ்ரீ பிரகாஷ். நன்றி. எஸ் நேயர்களே, நாங்கள் இத்துடன் இந்த கலந்துரையாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம்.